அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண வகுப்பு தொடர் வகுப்பு. இன்றைய வகுப்பு எண் 259. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஜூன், தேதி 26, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. இன்றைய வகுப்பு 259. அடுத்த வகுப்பு 260. 260 என்பது 52 5ஆல் பெருக்கினால் 260 வரும். 52 என்பது ஒரு வருடத்திற்கு உண்டான வாரங்கள். ஒரு வருடத்திற்கு 52 வகுப்புகள், 5 வருடங்கள், 260வது வகுப்பு. அடுத்த வகுப்போடு கம்பராமாயண வகுப்பு 5 ஆண்டுகள் நிறைவு விழா காண்கின்றது. எனவே அடுத்த வகுப்பு இது போன்ற நான் நடத்தும் வகுப்பாக இருக்காது. அடுத்த வகுப்பு ஒரு உரை, பேருரை. அதை நிகழ்த்துபவர் மதுரை பொற்கிழி கவிஞர் சோமி சுந்தரம் ஐயா. அடுத்த வகுப்பு வகுப்பாக இருக்காது. எனவே அடுத்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வழக்கம் போல் வரும் மின்னஞ்சலில் பாடல்கள் வராது. அடுத்த வகுப்பு 5 ஆண்டு நிறைவு விழா என்பதால் நமக்கு இதை வாழ்த்தி எனக்கு ஆசி உரை வழங்குவதற்காக நம்மிடையே இப்பொழுது இருக்கும் ஐயா பேராசிரியர் சுப திண்ணப்பன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். அவர் தவிர கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். கம்பனில் ஆழங்கால் பட்டு எந்த கம்பன் கழக மேடையாய் இருந்தாலும் கண்டிப்பாக ஒருவர் இடம் பெறுவார் என்றால் அவர் பேராசிரியர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள். அவர்களும் ஆசிய உரை வழங்கி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களையும் அழைத்து எல்லோரும் திரளாக வந்து அடுத்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். இப்பொழுது வகுப்பில் சேரக்கூடியவர்கள் எண்ணிக்கை 100லிருந்து 300க்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிறைமீட்ட செய்யுள் என்ற அந்த வகுப்பில் நிறைய பேருக்கு நான் சொல்லி இருக்க சுமார் 120 பேர் வந்து 15-20 பேர் நுழைய இடமில்லை என்று வகுப்பை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதன் பிறகு இந்து அறக்கட்டளையாரிடம் சொல்லி அவர்கள் இப்பொழுது நம்முடைய வகுப்பு 300 பேர் வரை எடுத்துக்கொள்ளும் என்ற அளவிற்கு எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் 300 பேரை எதிர்பார்க்கிறார்கள். நாம் அதற்கு தோதாக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறவு என்று பலருக்கும் தெரியப்படுத்தி விருப்பம் இருந்தால், சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒத்துழைத்தால், சிலப்போ அதான் கஷ்டமா இருக்கு. இப்போ ராஜாமணி சொன்னார் வர முடியல 2-3 வகுப்பா அப்படின்னு. எல்லோருக்கும் எப்பொழுதும் வர முடியும் என்று சொல்ல முடியாது. சாந்தலிங்க ஐயா கடந்த 5-6 வகுப்புகளாக வரவில்லை. வாய்ப்பு கிடைந்தால் எல்லோரையும் வர சொல்லலாம். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி, இன்றைய வகுப்பிற்குள் நுழைகிறேன். கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் மீட்சி படலம் என்ற அந்த ஒரு படலத்தில் இருக்கிறோம். சீதை அழைத்து வரப்படுகிறாள். வீடணன் சென்று அழைத்து வருகிறான் சீதையை. போர்க்களத்திற்கு ராமன் இருக்கும் இடத்திற்கு வந்த சீதையை ராமன் ஏற்க மறுக்கிறான்.
கடும் சொற்கள் சொல்லி ஏசுகிறாள். சீதை அவனுக்கு பதில் சொல்லி இறுதியாக, உனக்கே இந்த ஐயமெல்லாம் இருக்கும் என்றால் நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி சீதை அக்னி பிரவேசம் செய்வதற்கு தயாராகிறாள். இந்த நிலையில் சென்ற வகுப்பு நிறைவு பெற்றது. சீதை ஏன் அக்னி பிரவேசம் செய்தால், ராமன் ஏன் இவ்வாறு கடின வார்த்தைகள் சொன்னான் என்பதை என் பார்வையாக நான் புரிந்து கொண்ட மட்டில் சில விளக்கங்கள் சென்ற வகுப்பில் சொன்னேன். என்னுடைய பார்வை ஒரு சின்ன சம்மரி. சீதைக்கு 2 பெரிய மன உறுத்தல்கள் இருந்தன. ஒன்று, நான் அயோத்தி போய்விட்டால் 10 மாதம் மாற்றான் வீட்டில் இருந்தவள் இவள் என்று எல்லோரும் சொல்லி என்னை சுட்டிக்காட்டி பழி சொல்வார்களே, அதற்கு என்ன பிராயச்சித்தம், அதற்கு என்ன கழுவாய், அதற்கு என்ன நிரூபணம் என்று அவளை உறுத்தி கொண்டிருந்து அதனால் தான் தற்கொலை என்ற முயற்சிக்கு அவள் சென்றாள் என்பதை கம்பனுடைய பாடல்களின் அடிப்படையில் நான் நிறுவ முயற்சித்தேன். ராமனுக்கும் சீதைக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை நன்றாக புரிந்து கொண்டவர்கள். எனவே அவர்களுக்கு இடையில் எந்த விதமான ஐயப்பாடோ சந்தேகமோ இல்லை. ஆனால் இதில் சீதைக்கு இருந்த மற்றொரு உறுத்தல், நான் இலக்குவனை ஏசிய வார்த்தைகள். என்னை நாயகன் எழவலை எண்ணிலா வினையேன் சொன்ன சொல் கேட்டு அறிவிலள் என துறந்தானோ என்பது சீதையுடைய மன உணைச்சல். என்னை நாயகன் இளவலை நான் எண்ணலா வினையேன் சொன்ன சொல் கேட்டு, தன்னுடைய மைத்துனனை அவ்வாறு சொற்கள் சொல்லி ஏசி அனுப்பி இருக்கிறாள். அதற்கு என்ன பிராயச்சித்தம்? அந்த அந்த உறுத்தலோடையே இலங்கையை விட்டு அயோத்திக்கு போக போகிறாளா? 2 உறுத்தல் என்று இந்த 2 உறுத்தலையும் நிவர்த்தி செய்வதற்காக ஊர்வாயை மூட தீக்குளித்து மீண்டு வந்தேன். அந்த தீ இலக்குவனால் மூட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். எவனை ஏசினேனோ, எவனை நெருப்பை காரணம் காட்டி நீ போகாவிட்டால் நான் நெருப்பில் புகுந்து விடுவேன் என்று தீயை நோக்கி ஓடுகிறாள் சீதை. காட்டிலே காட்டுத்தீ. நெருப்பிலே வீழ்வேன் என்று அச்சுறுத்தி இலக்குவனை ஏசி அனுப்பியதற்கு பிராயச்சித்தமாக நெருப்பில் வீழப் போகிறாள். அந்த நெருப்பையும் இலக்குவன் தான் மூட்ட வேண்டும். அவன் கையால் நெருப்பு வாங்கி அதில் நான் இறக்கப் போகிறேன் என்று அவனுக்கு புரிய வைப்பது போல ஒரு நாடகம். எனவே இலக்குவனை கூப்பிட்டு நெருப்பு குண்டம் தயார் செய் என்று சீதை சொல்கிறாள். இதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அந்த பாடலை ஒரு பார்வை பார்த்து விடலாம். சென்ற வகுப்பின் இறுதி பாடல்கள் 2 பாடல்கள். இளையவன் தனை அழைத்து இடு தீ என வளை ஒலி முன் கையாள் வாயில் கூறினாள், உளை ஒரு மனத்தவன் உலகம் யாவுக்கும் களைகனை தொட அவன் கண்ணில் கூறினான். இளையவன் தனை அழைத்து, இளையவன் என்பவன் இலக்குவன். நான் சொன்னேன், இந்த போர்க்களத்தில் தீ குண்டம் தயாரிப்பதற்கோ அக்னி குண்டம் தயாரிப்பதற்கோ தீ குழி தயாரிப்பதற்கோ எந்த விதத்திலும் தகுதியில்லாதவன் இலக்குவன். நான் சும்மா போன வாட்டி ஜோக்குக்கு சொன்னேன், எங்க போய் மண்ணெண்ணெய் வாங்கணும், எங்க போய் தீப்பெட்டி வாங்கணும், எங்க போய் விறகு வாங்கணும், ஒன்றும் தெரியாது. இதை வீடுனன் ஒரு அரசு ஆணையாக நிறைவேற்றி இருப்பான். அவ்வாறு இல்லாமல் குறிப்பாக இவள் இலக்குவனை கூப்பிட்டதற்கு காரணம், இந்த நெருப்பு அவன் கையால் மூட்டப்பட வேண்டும். ஏனென்றால் நெருப்பில் வீழ்வேன் என்று அச்சுறுத்தி அவனை அனுப்பினாள். நெருப்பில் நான் வீழ்வேன், அதற்கு நீ தயார் செய் நெருப்பை என்று இலக்குவனை அவள் கேட்கிறாள். இளையவந்தனை அழைத்து இடு தீ, நெருப்பு மூட்டுவாயாக என்று முன் கை வளை ஒலியாள். கையில் மணிக்கட்டில் முன்கை, அதில் வளைகள் தரித்திருக்கக்கூடியவ, ஒலி எழுப்பக்கூடிய வளைகள் தரித்திருக்கக்கூடியவள் தன்னுடைய வாயினால் கூறினாள். எந்த விதமான ஐயத்திற்கும் இடமிருந்தி வாயினாள்
சொன்னாள் இலக்குவனை அழைத்து தீயிடு என்று. அவன் தீயிடுவதற்கு தயாராக இல்லை. அண்ணி சொன்னால் அதை உடனடியாக கேட்க வேண்டும் என்ற நியதியை விட இந்த நிகழ்வுக்கு அண்ணன் என்ன சொல்கிறான் என்று அண்ணனுடைய அனுமதியை பெற்று, அல்லது அண்ணனுக்கு இது குறித்து மாற்று கருத்து இருக்குமோ என்று எண்ணி அவனுடைய ஒப்புதலையும் பெறுவதற்காக உழைவுறு மனத்தவன், இது இலக்குவன். உளைச்சல்னா சங்கடம், வருத்தம், கஷ்டம். உழைவுறு மனத்தவன் உலகம் யாவுக்கும் களைகணை. களைகணை என்பது பற்றுக்கோடு, ஆதரவு என்று பொருள். உலகம் யாவர்க்கும் களைகணை ராமன். அவனை தொழ அவன் கண்ணின் கூறினான். அவன் ஜாடையாக, கண் ஜாடையாக இலக்குவனுக்கு தீயிடு என்று அனுமதி தருகிறான் அல்லது ஒப்புதல் தருகிறான். எனவே தீ மூட்டப்படுகிறது. அடுத்த பாடல். வணக்கம் சார். சேட்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும், உங்க கேமராவை கொஞ்சம் லோவர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. திங்க் இப்போ எப்படி இருக்கு? இன்னும் கீழே மட்டும் கொஞ்சோண்டு. இப்போ இது ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த பாடல். ஏங்கிய பொறுமலின் இழி கண்ணீரினன். ஏங்கிய பொறுமலின் இழி கண்ணீரினன் வாங்கிய உயிரினன் அணைய மைந்தனும் ஆங்கெரி விரிவிதை ஆங்கெரி விதிமுறை அமைவித்தான் அதன் பாங்குற நடந்தனள் பதும போதினாள். பதுமம் என்பது தாமரை, போது என்பது மலர். தாமரை மலர் போன்ற இலக்கு சீதை என்றே சொல்லலாம், அல்லது தாமரை மலர் போன்ற பாதமுடையவள். ஏனென்றால் நடந்தனள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நடப்பவள் சீதை. எனவே பாதம் என்று கொள்ளலாம். ஏங்கிய பொறுமலின் இழி கண்ணீரினன். இலக்குவனுக்கு அண்ணன் சரி, நீ தீமூட்டு என்று சொன்னாலும் இந்த செய்கையை செய்வதில் அவனுக்கு எந்த விதமான ஒப்புதலும் இல்லை, அவனுக்கு சம்மதம் இல்லை. எனவே அழுது கொண்டு, ஏங்கிய பொறுமல், பொறுமல் என்பது விம்மல், அழுது கொண்டே இழி கண்ணீரன். இழிதல் என்றால் மேலிருந்து கீழே வருதல். கண்ணீர் ஆறாக கொட்டுகிறது. அவனுக்கு உயிரே இல்லை. வாங்கிய உயிரினன் அப்பேற்பட்ட மைந்தன் அணைய மைந்தனும். என்ன உறவு சொல்றாங்க பாருங்க. அண்ணா அண்ணி என்றால் அது தாய் தந்தையருக்கு சமம். எனவே மைந்தன் அணைய மைந்தனும் ஆங்கு எரி விதிமுறை அமைவித்தான். அந்த அக்னி குண்டம் எவ்வாறு கட்டப்பட வேண்டுமோ, எவ்வளவு அகலம், எவ்வளவு ஆழம், எவ்வளவு நீளம், எவ்வளவு டயர் ஆஃப் விறகுகள் எடுக்கப்பட வேண்டும், எப்பொழுது, எல்லாம் விதிமுறை அமைவித்தான். அதன் பாங்கு உற, அதன் பக்கத்தில் நடந்தனள் யார்? சீதை. திரும்பவுமா? கார்த்திக், இப்போ கரெக்டா இருக்கா இல்லையா கேமரா? இது ஓகே தான் சார், கரெக்டா இருக்கு. ஃபுல் பாடி தெரியல. ஃபுல் பாடி தெரியாதுமா எப்பவுமே. சாரி. ஓகே now கார்த்திக்? ஓகே. சோ ஏங்கிய பொறுமலின் இழிகண் நீரினன் வாங்கிய உயிரினன் அணைய மைந்தனும் ஆங்கெரி விதிமுறை அமைவித்தான் அதன் பாங்குற நடந்தனள் பதும போதினாள். சோ சீதை அந்த அக்னிகுண்டத்திற்கு அருகாமையில் நடக்கிறாள். அடுத்த பாடல். தீயிடை அருகுற சென்று தேவர்க்கும் தாய்தனி குறுகளும் தரிக்கிறாமையால் வாய் திறந்து அரற்றின மறைகள் நான்கொடும் ஓய்வில் நல் அறமும் மற்ற உயிர்கள் யாவையும். நெருப்பு மூட்ட சொல்லி நான் தீக்குளிக்கப் போகிறேன் என்று சீதை சொல்லி அந்த அக்னிகுண்டத்தை அருகில் நடக்கிறாள் இவள். இதை பார்த்து இலக்குவன் மட்டும் ஏங்கிய பொறுமல் இழிகண்ணீரினன் என்பது இல்லாமல் அனைத்து உலகத்தில் உள்ள உயிர்களும் சீதைக்கு இந்த கொடுமை நடப்பதை, சீதை தீக்குளிக்கப் போகிறாளா என்பதை எண்ணி தரிக்கிலாமையால், இந்த நிகழ்வை பார்க்க பொறுக்காமல், தரித்தல் என்றால் பொறுத்தல்,
இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு சகிக்காமல், இந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இந்த நிகழ்வை பார்க்க பொறுக்காமல் தரிக்கலாமையால் எல்லா உயிரும் அரற்றின. தீயிடை அருகு சென்று அந்த அக்னிகுண்டத்திற்கு பக்கத்தில் சீதை செல்கிறாள். இவள் யார்? தேவர்க்கும் தாய், தேவர்க்கும் தனித்தாய். தனி என்பது ஒப்பில்லாத என்ற பொருள் வரும். தேவர்க்கும் தாய் தனி குறுகலும். அவள் அந்த அக்னிகுண்டத்துக்கு பக்கத்தில் போகிறாள். குறுகுதல் என்றால் அணுகுதல். தேவர்க்கெல்லாம் தாயானவள். தேவர்க்கும் தாய் தனி குறுகலும். அதை பார்த்து தரிக்கலாமையால் அந்த தேவர்கள் தரிக்கலை. அது தவிர வேறு எதெல்லாம் பொறுக்காமல் அரற்றுகின்றன என்றால், மறைகள் நான்கொடு, 4 வேதங்கள், 4 மறைகள், ஓய்வு இல் நல் அறமும் தர்மம், மற்ற எல்லா உயிர்களும், மற்ற உயிர்கள் யாவையும், மறைகள் நான்கொடு ஓய்வில் நல் அறமும் மற்ற உயிர்கள் யாவையும் வாய் திறந்து அரற்றின. இவ்வாறு சீதை நெருப்பு குண்டத்திற்கு அருகில் செல்வதை பார்த்து எல்லா உயிர்களும் அரற்றுகின்றன. கம்பன் சீதையை சுட்டும் அடைமொழி தேவர்க்கும் தாய். இதை எடுத்துடலாம் கார்த்திக். இந்த சீதையை லோகமாதா அல்லது உலகிற்கெல்லாம் தாய் என்று கம்பன் பல இடங்களில் சுட்டுகிறான். இப்பொழுது நாம் பார்த்த பாடலில் கவிக்கூற்றாக வந்தது. கவிக்கூற்றாக கம்பன் பல இடங்களில் சொன்னது தவிர, எதிரணியினர், அதாவது அரக்கியர், சீதையை தேவ மாதா அல்லது லோகமாதா, உயிர்களுக்கெல்லாம் தாய், உலகிற்கெல்லாம் தாய், லோகமாதா தான் கரெக்ட் வேர்டு என்று ஒப்புக்கொள்வதை, ராவணனுக்கு இதை சுட்டுவதை கம்பன் வடித்திருக்கிறான். அவ்வாறு சுட்டுபவன் மால்யவான். ஒற்றுக்கேள்வி படலம் என்ற படலத்தில், யுத்தகாண்டத்தில் ராவணன் அனுப்பிய ஒற்றர்கள் ராமன் இருக்கும் இடத்திற்கு போய் அந்த படையை பற்றி அறிந்து கொள்வதற்காக அவர்கள் பிடிபடுகிறார்கள். ராமன் அவர்களை மன்னித்து அனுப்புகிறான். அவர்கள் திரும்ப வந்து ராவணனுக்கு ராமனுடைய படையில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், எப்பேற்பட்டவர்கள் என்பதையெல்லாம் சொல்லும் பொழுது மாலைவான் குறுக்கிட்டு சீதையை விட்டுவிடு என்று அவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். இது சேது கட்டி படை இந்தியாவை விட்டு இலங்கைக்கு வந்து இலங்கை முற்றுகையிடப்பட்டு அங்கதன் தூது அனுப்பப்பட்டு மகுடபங்கம் நடக்கு, அடுத்த நிமிஷம் போர் என்ற அளவில் ஒற்றர்கள் வந்து பார்த்துவிட்டு போகிறார்கள். ஒற்று கேள்வி படலம். அந்த படலத்தில் மால்யவான் சொல்லும் ஒரு பாடல், சீதை லோகமாதா என்பதை ராவணனே உணர்ந்து கொள் என்பதாக மால்யவான் சொல்கிறான். பாடலை பார்ப்போம். ஆயது தெரிந்தோ தங்கள் அச்சமோ அறிவோ யார்க்கும் சேயவள் எளியல் என்னா சீதையை இகழல் அம்மா தூயவள் அமிர்தினோடும் தோன்றினாள் என்றும் தோன்றா தாயவள் உலகுக்கெல்லாம் என்பதும் சாற்றுகின்றார் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை என்பதும் சாற்றுகின்றார். எது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை? தூயவள் அமிர்தினோடும் தோன்றினாள், எல்லா உலகுக்கும் தாய் அவள் என்று ராவணனுக்கு சுட்டப்படுகிறது. சீதை லோகமாதா என்று கவிக்கூற்றாக சொல்வது தவிர, மால்யவான் என்ற பாத்திரம் எதிரணியைச் சேர்ந்த ஒருவன் சுட்டுவதை பார்த்தோம். அடுத்த பாடல். இவ்வாறு சீதை அக்னிகுண்டத்தை நோக்கி செல்கிறாள். வலம் வரும் அளவையில் மருகி வான்முதல் உலகமும் உயிர்களும் ஓலமிட்டன அலம் வரல் உற்றன அலறி ஐயையை சலம் இது தக்கிலது என்ன சாற்றின. உலகமும் உயிர்களும், எல்லா உலகமும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும், எல்லா உயிர்களும் எதெல்லாம் உயிர் என்று கருதப்படுவே செடி கொடிகள் என்று சேர்த்துக் கொள்ளலாம். வலம் வரும் அளவையில் சீதை அந்த அக்னிகுண்டத்தை 3 வாட்டி சுற்றி வருகிறாள். வலம் வரும் அளவையில் மருகி மயக்கமுற்று சிந்தை கலங்கி தெளிவுறாமல், வலம் வரும் அளவையில் மருகி வான் முதல் உலகமும், விண் மண் பாதாளம் என்று 3 உலகமும், வான் முதல் உலகமும், அங்கே இருக்கக்கூடிய உயிர்களும் ஓலமிட்டன.
அலம் வரல் உற்றன. அலம் என்பது துன்பம், வருத்தம், சங்கடம், கஷ்டம். சோ அலம் வரல் உற்றன எல்லா உயிர்களும். அவை அலர்கின்றன. அலறி, ஐய ராமனே, இச்சலம் இது தக்கிலது என சாற்றின. உனக்கு இருக்கிற இந்த கோபம், சலம் என்பது பொதுவாக கோபம் என்று பொருள் தரும். ஆனால் சலம் என்ற வார்த்தைக்கு அகராதியில் போய் பார்த்தால் தீச்செயல், தீமை என்ற பொருளும் இருக்கிறது. ஆக சீதைக்கு நீ இவ்வாறு தீங்கிழைப்பது தக்கிலது, தகாத செயல், தகுந்த செயல் அன்று என உயிர்களும் உலகமும் ஓலமிட்டு சாற்றின. அடுத்த பாடல். சீதை இவ்வாறு நெருப்பு குழியில் இறங்குவதற்கு தயாரான அந்த தருணத்தில் எல்லோரும் அழுகிறார்கள். இந்திரன், தேவியர் முதல ஏழையர் அந்தர வானின் நின்று அரற்றுகின்றனர் கின்றவர் செந்தளிர் கைகளால் சேயரி பெரும் சுந்தர கண்களை எற்றி துள்ளினார். இந்திரன் தேவியர் முதல், இந்திராணி, இந்திரனுடைய தேவியர், அவரை முதலாக கொண்ட எல்லா மகளிரும், ஏழையர். ஏழை என்று சொல்லி இப்பொழுது காசு இல்லாதவன், பணக்காரன், ஏழை அந்த பொருளிலேயே நமக்கு அறிமுகமாயிருக்கிறது இப்பொழுது. ஏழை என்பது பொதுவாக எளியவன், வலிமை இல்லாதவன் என்ற பொருளிலும் பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். ஏழை என்பது குறிப்பாக பெண்டிரை சுட்டும். கம்பனில் ஒரு சில இடங்களில் பார்த்திருக்கிறேன் நான். இந்திரன் தேவியர் முதல ஏழையர், ஏனைய பெண்டிர். ஏழை என்பது மகளிர், பெண்டிர். அவர்கள் அந்தர வானின் நின்று அரற்றுகின்றவர். வானத்தில் இருந்து எல்லோரும் கதறி அழுகிறார்கள், சீதைக்கு இவ்வாறு ஒரு நிகழ்வு நிகழ்கிறதே என்று. அவர்கள் செந்தளிர் கைகளால் சேய் அரி. சேய் அரி என்பது கண்களில் செவ்வரி ஓடிய கண்கள். சேய் என்பது சிவப்பு, சிவப்பு நிறமுடைய வரி ஓடிய கண்கள், செவ்வரி கண்கள். அதில் அந்த சுந்தர கண்களை எற்றி கையினால் அடித்து கொண்டு துள்ளினர், துடிக்கின்றார்கள். ஒரு இடத்தில் நிற்க முடியவில்லை, கொந்தளிக்கிறார்கள். இந்திரன் தேவியர் முதல ஏழையர் அந்தர வானின் நின்று அரற்றுகின்றவர் செந்தளிர் கைகளால் சேயறி பெரும் சுந்தர கண்களை எற்றித் துள்ளினர். ஏழையர் என்பதற்கு மகளிர், பெண்டிர் என்று சொன்னேன். அதற்கு ஒரு பொதுவாக அவ்வளவாக காணப்படவில்லை. ஆனால் தேடி பார்த்த பொழுது இதே சொல் இந்த பொருளில், பெண்டிர் என்ற பொருளில் சுந்தரர் தேவாரம் ஒன்றில் பார்த்தேன். அதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த பாடல், இதோட வால் போடலாம். வாழையின் கனிதானும் மதுவிம்மி வருக்கை இன்சுளையும் கூழை வானரம் தம்மில் கூறு இது சிறிது எனக் குழறி தாழை வாழை அம் தண்டால் செரு செய்து தருக்கு வாஞ்சியத்துள் ஏழை பாகனை அல்லால் இறை எனக் கருதல் இளமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம். வாஞ்சியம் என்பது திருவாஞ்சியம், அந்த ஊரின் பெயர். முதல் 3 வரிகள் சொல்வது அந்த ஊரினுடைய தன்மை, அந்த ஊரில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. வாழையின் கனி, வாழைப்பழம். மது விம்மி வருக்கை, வருக்கை என்பது பலாப்பழம். இப்பவும் கேரளால வரிக்கன் அப்படின்னா நல்ல பலாப்பழத்துக்கு பேர் வரிக்கம், வரிக்கன் சக்கை, வரிக்கன் பலா. வாழையின் கனிதானும் மது விம்மி வருக்கையின் சுளையும், பலாச்சுளையும். கூழை வானரம், கூழை என்பது மந்த புத்தி, புத்தி இல்லாத வந்த வானரங்கள். தம்மில் கூறு இது சிறிது, எனக்கு கொடுக்கப்பட்ட போர்ஷன், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கூறு சின்னதாயிருக்கு என்று சொல்லி அந்த குரங்குகள் ஒன்றோடு ஒன்று அடித்துக் கொள்கின்றன. எதை வைத்து சண்டை போடுகின்றன என்றால், வாழையம் தண்டால் செரு செய்து தருக்கு. அந்த நிலைமை, அந்த குரங்குகள் எனக்கு பலாப்பழம் நிறைய வரல, எனக்கு வாழைப்பழம் நிறைய வரல என்று, என்னுடைய போர்ஷன், என்னுடைய கூறு கம்மியா இருக்கு என்று சொல்லி அடித்து கொள்ளக்கூடிய அப்பேற்பட்ட திருவாஞ்சியத்துள் ஏழை பாகனை, மாதொரு பாகன் கேள்விப்பட்டிருக்கிறோம், உமையொரு பாகன் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏழை பாகன், ஏழை என்பது பெண்ணை பாகமுடையவன். ஓகே, ஏழை பாகனை அல்லால் இறை என கருதல் இளமே, வேறு யாரும் கடவுள் என்று இல்லை.
எனவே ஏழை என்பது பெண், அதற்காக சொன்னேன். அடுத்த பாடல். சீதை சுத்தி வருகிறாள் தீக்குண்டத்தை. நடுங்கினர் நான்முகன் முதல நாயகர், படம் குறைந்தது படி சுமந்த பாம்புவாய், விடம் பறந்துளது என வெதும்பிற்றால் உலகு, இடம் திரிந்தன சுடற்கடல்கள் ஏங்கின. நடுங்கினர் யாரெல்லாம்? நான்முகன் முதல நாயகர், மும்மூர்த்திகளும். நான்முகனை முதலாக கொண்ட பிரம்மா விஷ்ணு சிவன் நடுங்கினர். நான்முகன் முதல நாயனர், படம் குறைந்தது படி சுமந்த பாம்பு. படி என்பது பூமி, நிலம். ஆதிசேஷன் இந்த பூமியை சுமந்து கொண்டிருக்கிறான். ஸோ பாம்பு என்பது இந்த இடத்தில் ஆதிசேஷன், படி சுமந்த பாம்பு என்பது குறிப்பாக ஆதிசேஷன். அவனுடைய படம் குறைந்தது, அந்த பாம்புக்கு படம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது தெளிவில்லாமல் அல்லது வீரியம் குறைந்து காணப்பட்டது. அந்த பாம்பினுடைய வாய் விடம் பறந்துள்ளது என வெதும்பிற்று உலகு. அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய விடம் எல்லா உலகத்திலும் பறந்திருக்கிறது என்று சொல்லுவது போல உலகம் வெதும்பிற்று, அழுதது, வருத்தமுற்றது. இடம் திரிந்தன சுடர், சூரியனும் சந்திரனும் இடம் மாறிவிட்டார்கள். கடல்கள் ஏங்கின, கடல்கள் விம்மி அழுவது போல பொங்கின என்று சீதை நெருப்பில் புகுவதற்கு தயாராகும் பொழுது, அந்த நெருப்பு குண்டத்தை வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது நிகழ்ந்த நிகழ்வுகளை கம்பன் சொல்கிறான். நடுங்கினர் நான்முகன் முதல நாயகர், படம் குறைந்தது படி சுமந்த பாம்புவாய், விடம் பறந்துள்ளது என வெதும்பிற்றால் உலகு, இடம் திரிந்தன சுடர் கடல்கள் ஏங்கின. இதை எடுத்துடலாம். சீதை நெருப்பு குண்டத்தில் பாய்கிறாள். தீக்குழிக்குள் புகுவதற்கு முன்னால் அக்னியை அழைத்து, அக்னி பகவானை அழைத்து ஒரு செய்தி சொல்லிவிட்டு நெருப்பு குழிக்குள் சீதை புகுகிறாள். என்ன சொல்கிறாள் அக்னி பகவானுக்கு? நான் தூய்மையானவள் என்றால், நான் தூய்மையானவள் என்றால் என்னை சுடாதே. அல்லது மாற்றி சொல்கிறாள், நான் தூய்மை இல்லாதவள் என்றால் என்னை சுடு என்று அக்னி பகவானுக்கு சீதை கட்டளையிடுகிறாள். நான் பிழை செய்தவள் என்றால், நான் தூய்மை அற்றவள் என்றால், நான் மறு உற்றேன், மறு என்பது கருப்பு, பழி, பிளாக் மார்க். நான் மறு உற்றேன் என்றால் என்னை சுடு, இல்லைன்னா சுடப்படாது. அது சொல்லாத வார்த்தை என்று சொல்லி, இது அக்னி பகவானுக்கு சொல்லப்படும் செய்தி. ராமனை பார்க்கிறார், ராமனிடம் ஒன்றும் சொல்லவில்லை. ராமனுக்கு வணக்கம் சொல்கிறாள். இவ்வாறு அக்னி பகவானுக்கு ஒரு கட்டளை அல்லது ஒரு சவால் அல்லது தன்னுடைய கற்பை பணயமாக வைத்து ஒரு சூழ், கணவனுக்கு வணக்கம், நீ நினைப்ப போ சொன்னா நான் போறேன் என்று சொல்லி அடுத்த கணத்தில் தீக்குள் பாய்கிறாள். அந்த பாடலை பார்ப்போம் இப்பொழுது. பாடலை போடலாம். கணத்தினால் கடந்த பூன் முளைய கைவளை, மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேன் எனின், சினத்தினால் சுடுதியால் தீச்செல்வா என்றாள், புனத்துழாய் கணவர்க்கும் வணக்கம் போக்கினாள். முதல்ல கடைசியில் என்ன பார்க்கலாம்? புனம், புனம் என்பது காடு, சோலை, தோட்டம். அந்த புனத்துழாய் சோலையாக இருக்கக்கூடிய துளசி மாலை, துளசி செடிகள் சோலையாக இருக்கக்கூடிய ஒரு சோலை, ஒரு தோட்டம், ஒரு சின்ன காடு. புனத்துழாய் அங்கிருந்து வந்த அந்த துளசியை அணிந்த மார்பினை உடைய கணவன். புனத்துழாய் கணவர்க்கும் வணக்கம் போக்கினாள். போக்கினாள் என்றால் தெரிவித்தாள், சொன்னாள்.
சொல்லிவிட்டு தீச்செல்வா என்று அக்னியை விழிக்கிறாள். அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாள், மனத்தினால் வாக்கினால் மறு உற்றேன் எனின் சினத்தினால் சுடுதி. ஆள் என்பது அசை. சினத்தினால் சுடுதி. நான் கெட்டுப்போனவளாக இருந்தால், நான் பிழை செய்தவளாக இருந்தால், நான் ஒழுக்கம் கெட்டவளாக இருந்தால், அதுதான் இந்த மறு உற்றேன் எனின் என்ற அந்த சொல். மறு என்பது பழி, குற்றம், தீமை. மறு உற்றேன் எனின் சினத்தினால், நான் அப்படி இருந்தால் நான் அழிக்கப்பட வேண்டியவள், எரிக்கப்பட வேண்டியவள். எனவே என் மீது நீ கோபம் கொண்டு என்னை எரித்து விடுவாயாக என்று தீச்செல்வனுக்கு ஆணையிடுகிறாள் சீதை. மனத்தினால் வாக்கினால் என்று மட்டும் சொல்கிறாள். இவ்வாறு சொல்பவள் யார் என்றால், கனத்தினால் கடந்த பூண். பூண் என்பது ஆபரணம், நகை, அணிகலன். தன்னுடைய மார்பில் அணிகலன் அணிந்தவள். பருத்த திரண்ட அணிகலன் என்று கொள்ளலாம். கணம் என்பதற்கு பொன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. கணம் என்றால் பருமன், திரட்சி. சோ கணம் என்பதை பொன் என்றும் கொள்ளலாம். கணத்தினால் கடந்த பூன் முலைய கைவளை, கையில் வளை அணைந்தவள் அவள். மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேன் எனில் சினத்தினால் சுடுதியாய், சுடுதி தீச்செல்வா என்றாள். இதை எடுத்துடலாம். மனத்தினால் வாக்கினால் என்று மட்டும் சொல்லி இருக்கிறாளே, மனம் மொழி மெய் என்று தானே சொல்கிறோம். மனம் மொழி மெய். மெய் என்பது விட்டு போயிருக்கிறதே என்று சிலர் நினைக்கலாம். இரண்டு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு விளக்கம், பொதுவாக எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. அதற்கு உபலட்சணம் என்று ஒரு மரபு, இல்லைன்னு ஒரு இலக்கணம் வைத்திருக்கிறார்கள். சொல்லாமல் விடப்பட்டது சொல்லப்பட்டதாக கருதப்படும் என்பது உபலட்சணம் என்ற இலக்கியத்தின், இலக்கணத்தின் அடிப்படை. சொல்லாமல் விடப்பட்டது சொல்லப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு பெயர் உபலட்சணம் என்று சொல்கிறார்கள். எனவே மெய் என்றது சொல்லப்பட்டது என்று கொள்ளலாம். மெய்யினால் ராவணன் இவளை தீண்டவில்லை என்பது ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம், டோன்ட் ஸ்டேட் த ஆப்வியஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை ஏன் சொல்ற? தேவையில்லை. ஏனென்றால் நிலத்தோடு அகழ்ந்து கொண்டு வந்திருக்கிறான். அனுமன் போய் சொல்லி இருக்கிறான், உன் தம்பி புல்லினால் செய்த சாலையில் இருந்தனள் தவன் செய்யும் தவமாம் செய்யில் வேலையில் இலங்கை என்னும் விரிநகர் ஒருசார் காலையும் மாலையும் இல்லதோர் கனக கற்பக நகர் சோலையுள் இருந்தனள் உன் தம்பி, சோலையுள் உன் தம்பி புல்லினால் செய்த சாலையில் இருந்தாள் என்று, உன் தம்பி தூக்கிட்டு வந்த அதே பர்ணசாலையில தான் சீதை இன்னும் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவிர திருச்சடை சொல்லி இருக்கிறாள், தன்னை விரும்பாத பெண்களை தொட்டால் ராவனுக்கு தலை வெடித்து விடும் என்று. இவ்வாறு ஏகப்பட்ட செய்திகள் இருப்பதால் மன தூய்மை, வாக்கு தூய்மை இரண்டும் வலியுறுத்தப்படுகின்றன. உடல் தூய்மை பற்றி பேசுவதற்கு தேவையே இல்லை என்பதால் கம்பன் அதை விட்டு விட்டான் என்று கொள்வது எனக்கு ஏற்புடைத்தாக இருக்கிறது. நீங்க எல்லாரும் அடிக்கடி சொல்றீங்க இது வரதராஜனுடைய பார்வை என்று. அதுபோல கம்பன் இதை விட்டதற்கு காரணம், டோன்ட் ஸ்டேட் த ஆப்வியஸ். எனவே மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேன் எனின் சினத்தினால் சுடுகி. என்ன தாராளமா சுடலாம். ஏனென்றால் நான் மறுவுற்றேன் என்றால் நான் எரிக்கப்பட வேண்டியவள். என்ன பயங்கரமா கோபம் கொண்டு என்னை நீ எரிக்கலாம் என்று சீதை சொல்கிறாள். கனத்தினால் கடந்த பூன் முலைய கைவளை மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேன் எனின் சினத்தினால் சுடுதியால் தீச்செல்வா என்றால் புனத்துழாய் கணவர்க்கும் வணக்கம் போக்கினாள். இதுல ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ். தன்னுடைய கற்பை பணயமாக வைத்து அக்னி பகவானுக்கு சவால் விடுத்தால் அந்த சவாலில் தான் வெற்றி பெறுவேன் என்பது சீதைக்கு நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் இது ஏற்கனவே ஒரு முறை நிகழ்ந்திருக்கிறது.
சீதையினுடைய கேரக்டருக்கு அது ஒரு முறை நிகழ்ந்திருக்காவிட்டாலும், ஏனென்றால் முதல் முறை சொல்லும் பொழுது இந்த மாதிரி பிரசிடென்ட் இல்லை. அனுமனுடைய வாலில் தீ வைத்த பொழுது அக்னி பகவானே நீ அனுமனை சுடாதே என்று அங்கே ஆணையிட்டவள். அங்கே சுடாதே என்று ஆணையிட்டாள், இங்கே சுடுதி என்று ஆணையிட்டு இருக்கிறாள். வார்த்தைகள் மாறுபடுகின்றன. மறுவுற்றேன் எனின், மறுவுற்றேன் எனில் சுடுதி என்பது இங்கே சொல்லப்படும் வார்த்தை. அங்கேயும் சொல்கிறாள், நான் தூயவள் என்றால் அனுமனுடைய வாளை சுடாதே. அப்பொழுதும் தன்னுடைய கற்பை பணயமாக வைத்து சீதை சூழிடுகிறாள். அக்னி பகவானுக்கு அதை அக்னி பகவானுக்கு ஏற்கனவே சொன்ன சூழ் என்பதால் அதையும் ஒரு பார்வை பார்த்து விடலாம். அடுத்த வால் போடலாம். கார்த்திக். தாயே அணைய கருணையான் துணையை ஏதும் தகைவிலா நாயே அணைய வல்லறக்கர் நலியக் கண்டால் நல்காயோ நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பு அதனில் தூயேன் என்னில் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றாள். அவனை சுடாதே. என்ன காரணம்? தூயேன் எனில், நான் தூய்மையானவள் என்றால் எரியே அக்னி பகவானே. அதே வார்த்தை இங்க தீச்செல்வா என்று சொல்கிறாள். உன்னை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக் கொள்கிறேன் அக்னி பகவானே, உன்னை தொழுகின்றேன். நான் தூயவள் என்பது உண்மையானால் தூயேன் எனில் அவனை சுடல். நான் தூயேன் என்பது நிச்சயமா உனக்கு தெரியும். ஏனென்றால் உலகிற்கு நீயே ஒரு சான்று. அக்னிதாயா சாட்சி, எல்லாத்துக்கும் அக்னிதான் சாட்சி. நீயே உலகத்திற்கு ஒரு சான்று. எனவே நீ உலகத்திற்கு ஒரு சான்றாக இருப்பதால் நிற்கே தெரியும் கற்பு. நான் கற்புடையவளா இல்லையா, நான் ஒழுக்கமுடையவளா இல்லையா என்பது மற்றவங்களுக்கு தெரிகிறதோ இல்லையா, கண்டிப்பா உனக்கு தெரியும். ஏன்னா அக்னி சாட்சி. நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பு அதனால் தூயேன் எண்ணில் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல். அவனை, அனுமனை. அனுமன் எப்படிப்பட்டவன்? நாயே அணைய கருணையான் துணை. சாரி, தாயே அணைய கருணையான் துணை. தாய் போன்ற கருணை உடையவன் ராமன். அவனுடைய துணை ராமதூதன். ராமனுடைய பணிவான ஏவலால் ராமனுடைய அடியாள். தாயே அணைய கருணையானான ராமனுடைய துணையான அவனை ஏதும் தகைவு இல்லா நாயே அணைய. நாய் போன்றவர்கள் இந்த அரக்கர்கள், தகைவு இல்லாதவர்கள். அவர்கள் அவன் வாளுக்கு தீ வைத்தால் வல்லரக்கர் நலியக் கண்டால், அவர்கள் அவனுக்கு தீ வைத்தால் நல்காயோ நீ நீதிமொழி வழங்க மாட்டாயா, நீர் அவனுக்கு நன்மை வழங்க மாட்டாயா. எனவே நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பு அதனால் தூயே என்னில் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல். இது எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். உங்களுக்கு வந்திருக்குமோன்னு நினைச்சேன். எனக்கு வந்து சந்தேகம் வந்தது. நான் போய் பார்த்தேன். அனுமன் ராவணனுடைய அரண்மனை, அந்த அரசவையில் ராமனுக்கும் அனுமனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. அனுமன் தூதனாக சென்று சொல்கிறான், சீதையை விட்டு விடு. ராமன் யார்? அவன் கேட்கிறான், ராவணன் யார் என்பது. யாரு அப்படின்னு, பிரம்மாவா விஷ்ணுவா, நீ சொன்ன 3 பேரும் இல்லையா இவன் என்று ஆலமும் பொறுப்பும் மலரும் விட்டு வெள்ளியும் கிரியும் விட்டு அயோத்தி வந்தான் என்று மூல முதற் காரணன் என்றெல்லாம் சொல்லி ராமன் யார் என்பதை அறந்தலை நிறுத்தி வேதம் அருள் சுரப்பவன் என்று எல்லாவற்றையும் சொல்கிறான். இறுதி வாளுக்கு அவனை கொல்வதாக ராவணன் தீர்மானிக்கிறான். வாளுக்கு தீயிடலாம் என்று வீடனன் சொல்ல வாளுக்கு தீயிடப்படுகிறது. அனுமன் இருப்பது அரண்மனை, சீதை இருப்பது அசோகவனம். சீதைக்கு செய்தி வருகிறது. திருச்சடை வந்து சொல்கிறாள் என்று வைத்துக் கொள்ளலாம். சீதை அக்னி பகவானை வேண்டுகிறாள். அக்னி பகவானே, அவனை சுடாதே, அவனை சுடாதே என்று அக்னி பகவானை வேண்டிய சீதை தன்னுடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பதை உணர்ந்து கொண்டாளா?
ஒரு பாயிண்ட் சொல்லிடலாம். நீங்க தேவையே இல்லையா? என்ன நீங்க முட்டாத்தனமா கேள்வி கேட்காதடா வரதராஜா. சீதை சொன்னா அவ்வளவுதான் நடக்கும். பிராட்டியார் எப்பொழுது நான் தூயவள் என்றால் அனுமனுடைய வாளை சுடாதே என்று சொன்னால் நடந்தாச்சு. அது நடந்ததா இல்லையா நீ ஏன் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படியே இருக்கட்டும், செக் பண்ண வேண்டானே இருக்கட்டும். அனுமனுடைய வாள் சுடப்படவில்லை, சூடாகவில்லை. வாலில் எரியூட்டப்பட்டாலும் அனுமனுக்கு அதனால் எந்த விதமான தீங்கோ பாதிப்போ எந்த விதமான குந்தகமோ விளையவில்லை என்பதை சீதை அறிவாளா? ஒண்ணு அப்படித்தான் இருக்க வேண்டும்ங்கிற பிரசம்ஷன், அப்படித்தான் இருக்க வேண்டும், வேறு வழியே, வேறு சிந்தனைக்கு இங்கே இடமே இல்லை என்று கொள்ளலாம். அல்லது அவள் குறிப்பாக அறிந்தாளா? கம்பன் கில்லாடியா, ஒரு லூப்பு கூட விடுறதில்லை. எதையுமே நம்மளுடைய அசம்ஷனுக்கோ நம்முடைய பிரசம்ஷனுக்கோ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் இடம் விடாமல் ரொம்ப தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல ரொம்ப ஸ்பஷ்டமா அனுமனுடைய அனுமனுடைய உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை சீதை பார்த்தாள் என்பதை கம்மன் பதிவு செய்து விடுகிறான். ஆக நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பு அதனில் தூயேன் எனில் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்று சீதை சொல்ல அது நிறைவேற்றப்பட்டது என்பதை சீதை தன்னுடைய கண்ணால் பார்க்கிறாள். பாடலை பார்ப்போம். சுந்தரகாண்டத்து பாடல், இலங்கை எரியூட்டு படலம். பாடலை பார்க்கலாம். அனுமன் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறான், இலங்கையை விட்டு நீங்குகிறான். சீதையை பார்த்து அசோகவனத்திற்கு நேரடியாக வந்து அவள் முன்னால் நின்று குனிந்து வணங்கி சென்றானா, இல்லைன்னா வானத்தில் இருந்து வணக்கம் சொன்னானா, அவ்வளவு ஸ்பஷ்டமாக சொல்லப்படவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது பாருங்கள். பார்த்தனள் ஜானகி, பார்த்தனள் ஜானகி பாரா வேர்த்தெறி மேனி குளிர்ந்தாள், வார்த்தை என் வந்தனை என்னா போர்த்தொழில் மாருதி போனான். பார்த்தனள் ஜானகி, பாரா மீண்டும் பார்த்து, வேர்த்து எரி மேனி குளிர்ந்தாள், குளிர்ந்தாள் அவள் தான் போட்டிருக்கு. ஸோ இவளுக்கு ஒரு பதபதைப்பு இருந்திருக்கு. அனுமனுடைய மேனிக்கு தீ வச்சுட்டாங்களாமே, வாலில் தீ வச்சுட்டாங்களாமே, அது அவன் உடம்பு சுற்றுமோ? நான் வந்து அக்னி பகவான்கிட்ட சேலஞ்சு பண்ணியிருக்கேன், நான் வந்து தூயவள் என்றால் அவனோட உடம்பை சுடப்படாது என்று. அப்படி இருந்தும் அவளுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்ற ஒரு ஐதர் அச்சம் அல்லது பயம், அல்லது இதையும் மீறி ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று அவளுக்கு வேர்த்து எரிமேனி குளிர்ந்தாள். இத வார்த்தை என் வந்தனை என்ன, அம்மா வணக்கம் என்று அனுமன் சொல்லி போர்த்தொழில் மாருதி போனான் என்று இலங்கை எரியூட்டு படலத்தின் இறுதி கட்ட பாடலாக எல்லாம் முடிந்து அனுமன் இலங்கையை ஃபுல்லா எரியூட்டி மீண்டும் கிஷ்கிந்தை போகும் பொழுது அதை ஜானகி பார்த்தாள். பார்த்து தன்னுடைய உள்ளமும் தன்னுடைய உளமும் குளிர்ந்தாள். வேறு என்ன சொல்வதற்கு இருக்கிறது? வந்தனை என்று போர்த்தொழில் மாருதி போனான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பாடல், சீதை நெருப்புக்குள் பாய்ந்து விட்டாள். இப்பொழுது நீந்தரும் புனலிடை நிவந்த தாமரை எய்ந்ததன் கோயிலே எய்துவாள் என பாய்ந்தனள் பாய்தலும் பாலின் பஞ்சன தீந்தது அவ் எரி அவள் கற்பின் தீயினான். தீ அணைஞ்சு போச்சு. அக்னி பகவான் அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்த தீ அவிந்து போய்விட்டது. ஏனென்றால் அதைவிட பெரிய ஒரு தீ அந்த தீயை அணைத்தது. அக்னிகுண்டத்தில் இருந்த தீயை அணைத்த தீ எது என்றால் அது சீதையின் கற்பு. அவள் கற்பின் தீயினால். சீதையின் கற்பு எனப்படும் தீ, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். ஸோ அப்பேற்பட்ட தீ அக்னியை ஒண்ணு இல்லாம, அக்னி வந்து நத்திங், இவளுடைய தீக்கு முன்னால அக்னி ஒண்ணுமே இல்லை. அவள் கற்பின் தீயினால் தீந்தது அவ் எரி. எவ்வாறு தீந்தது என்றால், பஞ்சு தீல போட்டா எப்படி தீஞ்சு போகுமோ, பஞ்சு என்பது பாலின் நுரை, அது பஞ்சு போல இருக்கும். ஸோ பாலின் பஞ்சு என்பது பாலின் நுரையை போன்ற பஞ்சு.
பாலின் நுரை போன்ற பஞ்சு என தீயில் போட்ட பஞ்சு போல அக்னியுடைய தீ அவிந்து போய்விட்டது இவளுடைய கற்பு என்னும் தீயினால். இது எப்பொழுது நிகழ்கிறது என்றால் பாய்ந்தனள் பாய்ந்தலும் பாய்தலும். முதல் ரெண்டு வரி நீந்தகரும் புனல், ஒரு பெரிய குளம் அல்லது ஆறு, நீந்துவதற்கு அரிதான ஒரு ஆறு, புனல் நீர்நிலை, அதில் தாமரை மலர்கள் உயர்ந்து இருக்கின்றன. அந்த தாமரை மலருக்குள் சீதை போவது போல, ஏனால் இவள் செந்தாமரையில் இருப்பவள் லக்ஷ்மி. எனவே மீண்டும் தாமரை மலருக்கு போவது போல நீந்தகரும் புனலிடை நிவந்த தாமரை எய்ந்ததன் கோயிலே எய்துவாள் என பாய்ந்தனள் பாய்தலும் பாலின் பஞ்சன தீந்தது அவ்வெறி அவள் கற்பின் தீயினால். வடல் எடுத்துடலாம். தாமரை மலர் இருக்கக்கூடிய ஒரு தடாகத்தில் பாய்வது போல சீதை பாய்ந்தாள் என்பது கம்பனுடைய வர்ணனை. இங்கே இதே தாமரை மலர் ஒரு அன்னம் தாமரை, அதே தாமரை மலர் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் அன்னம் பாய்வது போல சீதை பாய்ந்தாள் என்பது இலக்குவனை விரட்டிய பொழுது சீதை தீக்குள் புகுந்தாள், அதாவது புக முயற்சித்தாள். இதே தாமரை இதே குளம், இந்த ஓமைதான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பார்வை பார்த்து விட்டு மேலே போகலாம். ஆரண்ய காண்டத்து பாடல். தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல், தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல் தூமவெங் காட்டு எரி தொடர்கின்றாள் தனை சேமவிற்குமரனும் விலக்கி சீரடி பூமுகம் நெடுநிலம் புள்ளி சொல்லுவான். நான் போயிட்டு வரேன் என்று சீதை இலக்குவனை விரட்டியதால், தீயில் விழுந்து உயிர் விடுவேன் என்று சொல்லி விரட்டியதால் அவள் எவ்வாறு தீக்குள் போக முயற்சிக்கின்றாள் என்றால், தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல், தாமரை மலர்ந்த ஒரு தடாகம், அதற்குள் அன்னம் பாய்வது போல தூம வெங்காட்டு எரி தொடர்கின்றாள் தனை சேமவிற்குமரன், பாதுகாப்பு உடைய வில்களை உடைய குமரன் இலக்குவன் விலக்கி அவளை தீக்குள் போக விடாமல் தடுத்து தீயிலிருந்து விலக்கி சீரடி பூமுகம் நெடுநிலம் புள்ளி சொல்லுவான் என்று அங்கு உண்டானது. அடுத்த பாடல். சீதை நெருப்புக்குள் புகுகிறாள், நெருப்பு அவிந்து போய்கிறது. அவிந்து போன நெருப்பிலிருந்து ஒரு ஆள் எழுந்து வருகிறான். அழிந்தின நங்கையை அங்கையால் சுமந்து எழுந்தனன் அங்கி வெந்தெறியும் மேனியான் தொழுங்கரத் துணையினன் சுருதி ஞானத்தின் கொழுந்தினை பூசலிட்டு அரற்றும் கொள்கையான். நெருப்புக்குள்ள சீதை போயிருக்க, அரற்ற வேண்டியது அல்லது அலற வேண்டியது சொல்ல போனால் சீதை. அரற்றுபவன் அக்னி பகவான். இங்கே பூசலிட்டு அரற்றும் கொள்கையான். பூசல் என்பது பேரொலி, ஒரு பெரிய சத்தம், அவனால் தாங்க முடியல. சீதையினுடைய கற்பு என்னும் அந்த வெப்பத்தை அக்னி பகவானால் தாங்க முடியவில்லை. பூசலிட்டு அரற்றும் கொள்கையான், இது அக்னி பகவான். அழுந்தின நங்கையை, தீக்குள்ளே அழுந்தின நங்கையை அங்கையால், அழகான கைகளால் சுமந்து எழுந்தனன். யார் எழுந்தால் என்றால் அங்கி. அங்கி என்பது அக்னி. கம்பன் அக்னி என்ற வட சொல்லை தமிழில் அங்கி என்று பயன்படுத்தி இருக்கிறான். கம்பராமாயணத்து ஒரு 50-60 இடங்கள்ல பார்க்கலாம் இந்த வார்த்தையை, இந்த சொல்லை, அங்கி என்பது. அங்கி அவன் வெந்து எரியும் மேனியான். அக்னி பகவானோட உடம்பு எரிஞ்சு போயிருக்கு, அக்னி பகவானோட உடம்பு வெந்து போயிருக்கு. எனவே தொழும் கரத்துணையினான். கரம், துணை என்றால் இரண்டு. இரண்டு கரத்தையும் கூப்பிக்கொண்டு ராமனை, ராமனை என்பது யார்? சுருதி ஞானத்தின் கொழுந்து. சுருதி என்பது வேதம், வேதத்தின் கொழுந்து, வேதத்தின் தீர்மானமான முடிவு, இவையெல்லாம் உபனிஷம். சுருதி ஞானத்தின் கொழுந்தாகிய ராமனை பூசலிட்டு அரற்றி கொண்டு, பெரிய சத்தம் போட்டு அரற்றி கொண்டு, சீதையை தன் கையிலே சுமந்து கொண்டு அக்னி பகவான் நெருப்பு குண்டத்தை விட்டு வெளியே வருகிறான். அடுத்த பாடல்.
இந்த இடத்தில் இரண்டு மிகைப்பாடல்கள். அஞ்சினன் அஞ்சினன் ஐய அஞ்சினன் பஞ்சு இவர் மெல்லடி பதுமத்தால் தன்மேல் விஞ்சிய கோபத்தால் விளையும் ஈதலாம் தஞ்சமோ மறை முதல் தலைவ ஈது என்றான். அக்னி பகவான் ராமனை பார்த்து சொல்கிறான், அஞ்சினன் அஞ்சினன், இந்த அம்மாவுடைய வெப்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்று அக்னி பகவான் அரற்றுகின்றான். அடுத்த பாடல் அதுவும் ஒரு மிகைப்பாடல். கற்பெனும் கனல் சுட கலங்கி பாவகன் சொற்பொழி 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 துதியினன் தொழுத கையினன் விற்பொலி கரத்து ஒரு வேத நாயக அற்புதனே உனக்கு அபயம் நான் என்றான். கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சரணாகதியில் அடைக்கலம், நான் அண்மையில் எழுதிய நூல் கம்பன் காட்டும் அடைக்கலம். அக்னி பகவான் ராமனிடம் அடைக்கலம், உனக்கு நான் அபயம். யோ, என்ன காப்பாத்தியா? உன் மனைவியினுடைய கற்பு என்னும் தீ என்னை சுடுகிறது, என்னை காப்பாற்று, உனக்கு நான் அபயம் என்று அக்னி பகவான் ராமனை பார்த்து வேண்டுகிறான். அற்புதனே உனக்கு நான் அபயம் என்றான். ராமனை விழிப்பது வில் பொலி கரத்து வேத நாயக, அழகான வில்லை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிற வேதங்களுக்கெல்லாம் தலைவனானவனே. கற்பு சொற்பொழி விற்பொலி என்று இருவர்ணம் நான் பிரித்து கொடுத்திருக்கிறேன். கற்பெனும் கனல் சுட, சீதை கற்பு என்னும் தீ, கற்பெனும் கனல் சுட கலங்கி, ஒரு வார்த்தை போடுறான் பாருங்க, பாவகன். எனக்கு புதுசு இந்த வார்த்தை, போய் அர்த்தம் என்னன்னு பார்த்தேன். பாவகன் என்பதற்கு பரிசுத்தன், தூயவன், பரிசுத்தப்படுத்துபவன், தூய்மைப்படுத்துபவன் என்று பொருள். எவன் தூயவனோ, எவன் தூய்மைப்படுத்துவனோ அவன் கற்பு என்னும் கனல் சுட சொல் பொழி துதியினன், ராமனை வாழ்த்தி ஐயா காப்பாத்து 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 என்று தொழுத கையினன் அபயம் என்கின்றான் என்று இது ஒரு மிகைப்பாடல். அடுத்த பாடல், பாடலை போடுறதுக்கு முன்னால சீதை எடுத்துடலாம். சீதை கற்பின் கனலி என்பதை கம்பன் பல இடங்களில் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறான். அவள்தான் சீதையினுடைய கற்பு, அந்த நெருப்பு, அதற்கு முன்னால் அக்னி ஒன்றுமில்லை என்பது போல சீதை கற்பின் கனலி என்று ஆரண்ய காண்டத்திலேயே கம்பன் குறிப்பாக சொல்லிவிடுகிறான். இந்த நிகழ்வை மனத்தில் வைத்துக் கொண்டு சொன்னானா இல்லையா, அல்லது சீதை தன்னுடைய கற்பை பணயமாக வைத்து அக்னி பகவானை ஆட்கொள்ளப் போகிறாள், அனுமனுடைய வாளை சுடக்கூடாது என்பதற்காகவா, அல்லது இறுதியில் அக்னி பிரவேசம் செய்யும் பொழுது அக்னி பகவான் தன்னை சுடக்கூடாது என்று கற்பின் கனலி என்பதை ஆரண்ய காண்டத்திலேயே கம்பன் பதிவு செய்து விடுகிறான். இவளை கற்பின் கனலி என்பது கவிக்கூற்று. இந்த கற்பின் கனலியை காண்பவள் சூர்பனகை. சூர்பனகையும் ராமனுக்கும் உரையாடல் நடக்கிறது. அப்பொழுது சீதை வருகிறாள், பர்ணசாலையிலிருந்து ராமன் இருக்கும் இடத்திற்கு வருகிறாள். அவளை சூர்பனகை பார்க்கிறாள். யாரை பார்க்கிறாள்? கற்பின் கனலியை பார்க்கிறாள். பாடல் இதோ. அடுத்த பாடல் போடலாம். ஊன் சுட ஊன் சுட உணங்கு பேழ்வாய் உணர்விலி உருவில் நாரும் வான் சுடர் சோதி வெள்ளம் வந்திடை வயங்க நோக்கி மீன் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த போர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் கனலியை கண்ணின் கண்டாள். கற்பின் கனலியை கண்டாள். கற்பின் கனலி சீதை, பார்ப்பவள் சூர்பனகை. அவள் காமத்தீ அவளை வெந்து பொசுக்குகிறது. ஊன் சுட, காமத்தீ தன்னுடைய உடலை சுட, உணங்கி வற்றி போய், உடம்பு தேஜஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் உடம்பில் இருக்கிற நீரெல்லாம் வற்றி போய், பேழ்வாய் பெரிய அகழ்ந்த பிளவுபட்ட வாய், உணர்வு இலி, உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய சூர்பனகை, அந்த உருவில் தோன்றுபவள் உணர்வு இலி, வான் சுடர் சோதி வெள்ளம் வந்து இடை வயங்க. அவ பார்க்கிறா, ஒரு மின்னல் வெட்டுவது போல வான் சுடர் சோதி, சுடர் என்பது சூரியன், வான் சுடர் சோதி வெள்ளம், ஒளி வெள்ளம் வந்து பாய்வது போல இடை வந்து வயங்க.
மீன் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த போர் அரக்கர் என்னும் மூ உலகத்தையும் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அந்த அரக்கர்கள். மீன் சுடர், மீன் என்பது நட்சத்திரம், விண்மீன், விண்மீன்கள் சுடரக்கூடிய விண் மண் எல்லாவற்றையும் ஆளக்கொண்டிருக்கிற விரிந்த போர் அரக்கர் என்னும் கான், கான் என்பது காடு, அரக்கர் என்னும் காடு, அதை கான் சுட முளைத்த கற்பின் கனலி, சீதையால் தான் அரக்கருடைய அழிவு நிகழ்கிறது என்பதை கான் சுடர், கான் சுட முளைத்த கற்பின் கனலியை கண்ணில் கண்டாள், காண்பவள் சூர்பனகை. அடுத்த பாடல். சீதை இவ்வாறு அக்னிகுண்டத்தில் பாய்கிறாள். அக்னிகுண்டத்தில் அவள் நெருங்கி அதை அணையும் பொழுது, அதை சுற்றி வலம் வரும் பொழுதே ஊரு உலகம் இந்திராணிகள் எல்லாரும் கண்ணில் அடிச்சுட்டு வருந்தினாங்கள், உலகமே நடுங்கி போய்விட்டது என்றெல்லாம் விவரித்த கம்பன் இப்பொழுது அவள் பாய்ந்த பிறகு என்னெல்லாம் நிகழ்கிறது என்பதை ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறான். ஊடின சீற்றத்தால் உதித்த வேர்களும் வாடிய இல்லையால் உணர்த்தும் ஆறு உண்டோ, பாடிய வண்டொடும் பனித்து தேனொடும் சூடின மலர்கள் நீர் தோய்த்த போன்றவால். ஒரு அற்புதமான பாட்டு. என்ன சொல்றான் பாருங்க. இந்த பெண் நெருப்பு குழிக்குள் புகுந்திருக்கிறாள், அக்னிகுண்டத்திற்கு உள்ளே பாய்ந்திருக்கிறாள். இவளுடைய உடல் நிலைமை எவ்வாறு இருக்கிறது? முதல் வரைக்கும் மட்டும் அப்புறம் வரேன். ஊடிய சீற்றத்தால் அதை விட்டுருங்க. உதித்த வேர்களும், வேர் என்பது வேர்வை, வேர்வை துளி, அது உடம்புல வேர்வை துளிகளோடு நீங்கள் தீக்குள்ள போனீங்கன்னா அந்த வேர்வை துளிலாம் எப்போவோ எவாபரேட் ஆகி ஒண்ணும் இல்லாம போயிருக்கணும். ஆனால் உதித்த வேர்களும் வாடிய இல்லையால், சீதையினோட உடம்புல இருந்த வேர்வை துளிகள் அவ்வாறு வேர்வை துளிகளாகவே இருக்கின்றன. நெருப்பு அந்த வேர்வை துளிகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இவளுடைய தீக்கு முன்னால் நெருப்பு என்பது ஜுஜூபி. சோ உதித்த வேர்களும் வாடிய இல்லையால் உணர்த்தும் ஆறு உண்டோ, அவளுடைய மேனி எவ்வாறு இருந்தது என்பதை சொல்வதற்கு எனக்கு வழி உண்டா? உணர்த்தும் ஆறு உண்டோ? பாருங்க என்ன சொல்றான்னு கம்பன். இவள் மலர் சூடி இருக்கிறாள். ஏனென்றால் அலங்காரம் பண்ணிக்கொண்டு சர்வாலங்கார பூஷிதையாக திலோத்தமை, மேனகை, ரம்பை, ஊர்வசி எல்லோரும் இவளை அலங்கரித்து அனுப்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே நிறைய மலர் சூடி இருக்கிறாள். மலை மாலர்கள் போட்டு கொண்டிருக்கலாம். அந்த மாலையே, அந்த மலர்கள், அவற்றிலெல்லாம் வண்டுகள் இருக்கின்றன. அந்த வண்டுகள் இவளை சுற்றி இன்னும் பாடிக்கொண்டிருக்கின்றன. தீ புகுந்த சீதை அவள் போட்டிருந்த மாலையில் இருந்த, அவள் தலையில் சூடியிருந்த மலர்களில் இருந்த வண்டு அப்படியே இருக்கு. பாடிய வண்டொடும் பனித்த தேனொடும் சூடின மலர்கள் நீர் தோய்த்த போன்றவாள். அப்பொழுதுதான் தண்ணீரில் முக்கி எடுக்கப்பட்டது போல, நீர் தோய்த்த போன்றவாள், தண்ணீரில் முக்கி எடுக்கப்பட்டது போல இவளுடைய உடம்பு, இவள் சூடியிருந்த மலர், இவள் உடம்பில் வேர்வை இல்லாத நிலைமை எல்லாம் இவ்வாறு காணப்பட்டன. உதித்த வேர்களும், வேர்வை, உதித்த வேர்களும் வாடிய இல்லையார் உணர்த்தும் மாறுண்டோ, பாடிய வண்டொடும் பனித்த தேனொடும் சூடின மலர்கள் நீர் தோய்த்த போன்றவாள் என்று. சீதைக்கு வேர்வை இதெல்லாம் ஏன் வந்தது என்றால், கம்பன் ஒரு வார்த்தை போட்டிருக்கான் பாருங்க. நான் இந்த வார்த்தையை எப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன், ஏன் இந்த வார்த்தையை போட்டான் என்று. ஊடின சீற்றத்தால். ஊடுதல் என்பது பொய் கோபம், நிஜ கோபம் இல்லை, ஊடுதல். ஸோ ராமன் கோவிச்சுட்டான், சுடுசல் சொன்னான், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, கண்ணா பின்னான்னு ஏசியிருக்கான் சீதையை. அவையெல்லாம் கோபம் அல்ல, சினம் அன்று, ஊடல் என்று இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. ஊடின சீற்றத்தால், அந்த பொய்க்கோபத்தால் உதிர்ந்த வேர்வைகளும், உடம்பில் தோன்றிய வேர்வையும், ஆர் நேச்சுரலா தோன்றிய வேர்வைகளும். வேர்வைகள் வாடவில்லை, வேர்வைகள் உணங்கவில்லை, வேர்வைகள் வற்றி போகவில்லை. அது முக்கியமான பாயிண்ட். தீக்குளித்தவளுக்கு வேர்வை வாடவில்லை. தீக்குளித்தவளுடைய மலர்கள், அந்த மலர்களை சுற்றி இருந்த வண்டுகள் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக டைரக்டா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி இருக்கு என்பது கம்பனுடைய பதிவு.
ஊடின சீற்றத்தால் உதித்த வேர்களும் வாடிய இல்லையால் உணர்த்தும் ஆறுண்டோ பாடிய வண்டடும் பனித்த தேனடும் சூடின மலர்கள் நீர் தோய்த்த போன்றவால். அடுத்த பாடல். இவ்வாறு சீதை தீக்குளிப்பதை பார்க்கிறாள் எல்லோரும். திரிந்தன உலகமும் செவ்வை நின்றன, பரிந்தவர் உயிரெல்லாம் பயம் தவிர்ந்தன, அருந்ததி முதலிய மகளிர் ஆடுதல் புரிந்தனர் நாணமும் பொறையும் நீங்கினர். சீதை அக்னிகுண்டத்தை சுற்றி வந்த பொழுது உலகமெல்லாம் நடுங்கிச்சு. அப்படியே பயந்து போய் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு இப்போ பார்க்கறாங்க. சீதை தீக்குள்ளே புகுந்து விட்டாள். அவளை எடுத்துக்கொண்டு அக்னி பகவான், ஐயோ ராமா அபயம் அபயம் என்னை காப்பாற்று என்று அக்னி பகவான் சீதையை சுமந்து கொண்டு வருகிறான். அவளுடைய மேனியில் இருக்கக்கூடிய வேர்வைகள்லாம் அப்படியே இருக்கு. அவள் பூ வாடவில்லை, எரிக்கப்படவில்லை. அந்த பூவை சுற்றி வண்டுகள் இன்னும் அப்படியே இருக்கு. இதை பார்க்கின்றார்கள் உலகத்தார் எல்லோரும். திரிந்தன உலகமும் செவ்வை நின்றன. ஒரு ஒரு நிமிஷத்திற்கு முன்னால், சற்று சில வினாடிகளுக்கு முன்னால் உலகமெல்லாம் திரிந்து போய் நடுங்கிக் கொண்டு அச்சத்தால் நிலை மறந்து போயிருந்த அந்த உலகமெல்லாம் இப்பொழுது செவ்வை நின்றன. சரியாக எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருந்தன. முன்பு திரிந்த உலகங்கள், திரிந்தன உலகம், முன்பு திரிந்த உலகம் எல்லாம் இப்பொழுது செவ்வை நின்றன. பரிந்தவர், சீதையை பாட்டு இறக்கப்பட்டவர்கள், பரிவு என்றால் இறக்கம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே சீதைக்கு என்று பரிந்தவர்கள், பதவைத்தவர்கள் உயிரெல்லாம் பயம் தவிர்ந்தன. அம்மா ஒன்றும் இல்லை சீதைக்கு என்று பயம் தவிர்ந்தன. தேவலோக மகளிர் எல்லாம் கண்ணில் போட்டு அடிச்சாங்க என்று கம்பன் ஒரு வார்த்தை சொன்னான். அருந்ததி முதலிய மகளிர் ஆடுதல் புரிந்தனர். அதோட நிறுத்தல, நாணமும் பொறையும் நீங்கினர். கற்பில் சிறந்த அருந்ததி முதலிய பெண்டிர் சீதை இவ்வாறு எந்த விதமான ஒரு பாதகமும் இல்லாமல், நெருப்பில் புகுந்ததால் எந்த விதமான குந்தகமும் இல்லாமல் அப்படியே அன்றலர்ந்த பூ போல வெளியே வருவதை கண்ட அருந்ததி முதலிய மகளிர், கற்பில் சிறந்தவர்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிர் ஆடுதல் புரிந்தனர். அதை விட அட நம்ம இப்படி ஆடுறோமே அந்த வெட்கமோ அந்த அடக்கமோ, நாணம் என்பது வெட்கம், பொறை என்பது அடக்கம். வெட்கம், மானம், அடக்கம், பயம் எல்லாத்தையும் தூர போட்டுட்டு அந்த எல்லா பெண்டிர்களும் சீதைக்கு இவ்வாறு ஒரு மகோன்னதமான நிகழ்வு நிகழ்ந்ததை கண்டு ஆட ஆரம்பித்து விட்டார்கள். மகிழ்ச்சியின் உச்சக்கட்டம் நடனம். எனவே அருந்ததி முதலிய மகளிர் ஆடுதல் புரிந்தனர், நாணமும் பொறையும் நீங்கினர். I saw some message in the text. ஸோ இவ்வாறு அருந்ததி முதலிய கற்பில் மிகுந்தவர்கள், அடக்கம் மிகுந்தவர்கள், நாணம் மிகுந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாடல் எடுத்துடலாம். இதே போல மகிழ்ச்சி என்பது அளவு கடந்த நிலைமையில் ஆட்டோமேட்டிக்கா நடனம் ஆடும். இப்பவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் என்னுடைய 22 வயசு காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில், அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப், ஹாக்கி சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொண்டு வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர். அந்த ஃபைனல் இயர் செட்டு ஒரு வருஷம் ஜாயின் பண்ணாங்க, 5 வருஷம் படித்தாங்க, 5 வருஷமும் அவங்க தான் வின்னர். ஸோ எங்களுக்கு அந்த கப்பை எடுத்துட்டு இருந்து ஒவ்வொரு ரூமாக, ஹாஸ்டலில் ஒவ்வொரு ரூமாக வந்தாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடினோம். சந்தோஷம் மிகுதி தன்னை இழந்து நாணமும் புறையும் நீங்கினர் அப்படின்னு கம்பன் சொல்றானே, நாங்களும் நாணமும் புறையும் நீங்கி டான்ஸ் ஆடினோம். இதே மாதிரி ஒரு நிகழ்வு, இதே மாதிரி யாரு டான்ஸ் ஆடக்கூடாதோ, யாரு தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு புலன்களை எல்லாம் ஒடுக்கி கொண்டு முனிவர்களாக இருந்தவர்கள், தண்டகாரண்யத்தில் அகத்தியர் கூட இருந்த முனிவர்கள் எல்லாம் ராமன் வருகையை பார்த்து ராமனிடம் போய் முறையிட்டு, இந்த அரக்கர்கள் எங்களை தொந்தரவுப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ராமன் அவனுக்கு அபயம் கொடுக்க, யாரா இருந்தாலும் சூரறுத்தவனும் சுடர் நேமியும் ஊரறுத்த ஒருவனும், அந்த பாடல், யாரு அவங்களுக்கு சப்போர்ட் வந்தாலும் நான் உங்களை எல்லாம் காப்பாற்றுவேன் என்று
நான் காட்டுக்கு வந்ததே உங்களை காப்பாத்துறதுக்கு தான் என்று பெருமைப்படுகிறான் ராமன் என்று ராமன் அந்த முனிவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்க, அடேங்கப்பா அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம். நாணமும் புறையும் துறந்தனர். முனிவர்கள் டான்ஸ் ஆடுவாங்களா? கட்டுப்படுத்தி வைத்தவர்கள் அதெல்லாம் கிடையாது. ராமன் எங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டான், கண்டிப்பாக அரக்கர்களை அழிப்பேன். அந்த சந்தோஷம் கரையை மீறி அவர்களுக்குண்டான மரபு, அவர்களுக்குண்டான நியமம், அவர்களுக்குண்டான நிஷ்டை எல்லாத்தையும் உடைத்து கொண்டு அந்த முனிவர்கள் நடனம் ஆடுகிறார்கள். பாடலை பார்க்கலாம். ஆரண்ய காண்டத்தை அகத்திய படல பாடல் வால் போடலாம். உரைத்த வாசகம் கேட்டு உவந்து ஓங்கிட இறைத்த காதலர் ஏகிய இன்னலர் திரித்த கோலினர் தேமறை பாடினர் நிறுத்தம் ஆடினர் நின்று விளம்புவார். நிறுத்தம் ஆடினர், நிருத்தியம் என்றால் நாட்டியம். திரித்த கோலினர், கோல் என்பது தண்டம், அந்த தண்டத்தை சுத்துறாங்க. திரித்தல், திரித்தல் என்றால் சுத்துதல். திரித்த கோலினர் தேமறை பாடினர், வேத கோஷங்கள் எல்லாம் எழுப்பிண்டு தண்டத்தை எடுத்து சுத்தி கொண்டு டான்ஸ் ஆடுறாங்க. யாரு? எல்லா முனிவர்களும். என்ன காரணம்? உரைத்த வாசகம் கேட்டு உவந்து ஓங்கிட. இறைத்த காதலர், சத்தம் போட்டு, இறைத்தல் என்றால் சத்தம் போடுது. காதலர் ராமன் மீது அன்புடையவர்கள் என்று அந்த முனிவர்கள் எல்லாம் ராமன் தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அரக்கர்களை அழிப்பேன் என்று சொன்னவுடன் நிறுத்தம் ஆடினர் நின்று விளம்புவார் என்பது போல இங்கே அருந்ததி முதலிய மகளிர் ஆடுதல் புரிந்தனர் நாணமும் புறையும் நீங்கினர். அடுத்த பாடல். அக்னி பகவான் ராமன்ட்ட பேசுறான். கனிந்துயர் கற்பெனும் கடவுள் தீயினால் நினைந்திலை என் வழி நீக்கினாய் என அணிந்தனை அங்கி நீ அயர்வியில் என்னையும் முனிந்தனையாம் என முறையிட்டான் அரோ. அங்கி, அங்கி என்பது நெருப்பு கடவுள் அக்னி. அணிந்தனை, நிந்தனை, நிந்தனை என்றால் பழி பாவம் குற்றம். அணிந்தனை பழி பாவம் குற்றம் இல்லாதவன். நிந்தன் இந்த பழிபாவம் எல்லாம் உடையவன். அணிந்தன் அவையெல்லாம் இல்லாதவன். அணிந்தனை அங்கி, ராமனை பார்த்து நீ அயர்வையில் என்னையும் முனிந்தனையாம். ஏன் நீ உன் பொண்டாட்டி மட்டும் கோவிச்சுக்கலப்பா, என்னையும் கோவிச்சுண்டு என்னையும் இந்த மாதிரி தீக்குள் விழுந்தவள் ஆர் தீயில் புகுந்த வேண்டிய தண்டனை சீதைக்கு மட்டும் இல்லை எனக்கும் வந்துருச்சு. உண்மையிலேயே தீயால் எரியூட்டப்பட்டவன் இந்த நிகழ்வில் அக்னிதான், அன்னை அல்லள். எனவே எனக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்ட, அயர்வையில் என்னையும் நீ முனிந்தனையாம் என்று முறையிட்டான். அக்னி முறையிடுகிறான். கனிந்துயர் கற்பெனும் கடவுள் தீயினால் என் வலி நீக்கினாய். அந்த அவளுடைய கற்பு என்னும் தீ என்னுடைய நெருப்பு என்னும் ஆற்றல் வலிமை எல்லாவற்றையும் போக்கிவிட்டது. கனிந்துயர் கற்பெனும் கடவுள் தீயினால் என் வலி நீக்கினாய். என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமை எல்லாவற்றையும் நீ அழித்து விட்டாய். இதை பற்றி நீ கொஞ்சம் கூட நினைக்கலை, நினைந்திலை என்று அக்னி பகவான் ராமனிடம் போய் முறையிடுகிறான். இதை எடுத்துடலாம். ராமன் பார்க்கிறான், சீதை தீக்குளித்ததை பார்க்கிறான். தீக்குளிப்பதற்கு முன்னால் தனக்கு வணக்கம் சொன்னதை பார்க்கிறான். தம்பி தன்னிடம் பர்மிஷன் கேட்க எருப்பு மூட்டு என்று தம்பிக்கு கண்ணினால் கூறினான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சீதை உள்ள போற. யாரோ ஒரு ஆள் சீதையை கையில் ஏந்தி கொண்டு தன் அருகில் வந்து முறையிட்டு அழுது தன்னை குற்றம் சாட்டி என்னையும் நீ தண்டித்து விட்டாய், இதெல்லாம் நீ நினைந்திலை என்றெல்லாம் சொல்லி நான் உன் அபயம் என்று ஒருவன் தன் முன்னால் வந்து வேண்டுகிறான். யாருன்னு ராமனுக்கு தெரியல. ராமன் மானுடன் பார்க்கறான் அக்னியை பார்த்து. ஏய் நீ யார்ரா? முன்ன பின்ன பார்த்தது இல்லையே, நீ யாரு? தீக்குள்ளேந்து நீ வர, நீ யார்? இந்த ரெண்டு கேள்வி. ஒண்ணு, தீக்குள்ளேந்து நீ வர, நீ யாரு எனக்கு தெரியலையே. அதை விட
இவள் ஒழுக்கமற்றவள் என்று சொல்லி நான் அவள் நெருப்புக்குள் புகுந்தால் அவளை சுட்டு எரிக்காமல் அவளை போற்றி அவளை வாழ்த்தி அவளை உயிருடன் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாயே, நீ யார் என்று ராமன் தன் முன் தோன்றியவனை கேட்கின்றான். பாடலை பார்ப்போம். இன்னதோர் காலையில் ராமன், யாரை நீ, என்னை நீ எம்பியது எரியுள் தோன்றி இப்புன்மைசால் ஒருத்தியை சுடாது போற்றினாய், அன்னது ஆர் சொல ஈது அறைதியால் என்றான். இன்னதோர் காலையில், இவ்வாறு அக்னி பகவான் சீதையை தூக்கி கொண்டு நெருப்பு குண்டத்திலிருந்து எழும்பி வர, இன்னதொரு காலையில் ராமன், நீ யாரை, யார் ராணி, என்னை நீ இயம்பியது எரியுள் தோன்றி, நெருப்புக்குள்ளேந்து எழுந்து வந்து நீ என்ன சொல்லற, என்னை நீ இயம்பியது அபயம்ங்கிற, இப்புன்மைசால் ஒருத்தியை சுடாது போற்றினாய், இவளை நீ எரித்திருக்க வேண்டும். அவன் எப்படி இருப்பான்? அவதான் சொன்னேன், மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேன் எனில் சுடுதி, ஒரு இல்லாமல் இருந்தால் சுடப்படாது. இப்புன்மைசால் ஒருத்தியை சுடாமல் போற்றுகிறாய், உனக்கு அவ்வாறு போற்றுவதற்கு யார் கட்டளையிட்டார்கள்? அன்னது ஆர் சொல்ல. ராமனுக்கு தெரிகிறது இவன் தானாக இச்செயலை செய்யக்கூடியவனா. உனக்கு யார் இப்பேற்பட்ட ஒரு கட்டளை? ஆர் இவளை சுடாமல் போற்றுவதற்கு யாருடைய சொல் கேட்டு நீ இவ்வாறு செய்கிறாய்? அன்னது ஆர் சொல்ல, யார் சொல்லை கேட்டு நீ இவ்வாறு இவளை சுடாமல் தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய்? ஈது அறைதியார், இதை பற்றி எனக்கு சொல்லு என்று ராமன் கேட்கின்றான். இதுல யாரை நீ, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதை எடுத்துடலாம். யாரை நீ, நீ யார், அதான் கேள்வி. நீ யார் எனக்கு தெரியல. இங்கே அக்னி பகவான் சீதையை எடுத்துக்கொண்டு சீதையை சுமந்து கொண்டு ராமனிடம் ஒப்படைப்பதற்காக வருகிறான். யாரை, நீ யார் என்று கேட்கிறான். நாகபாச படலத்தில் இந்திரஜித் நாகபாசம் ஏவ இலக்குவன் மாண்டு போக, அல்லது மாண்டு போனதாக ராமன் கருதி அழ, மிகுந்த வருத்தமுற, கெடுத்தனை வீழனா என்று வீழனனை ஏசி, எல்லோரும் மாண்டு போனது போக கிடக்க ராமன் மட்டும் புலம்பி புலம்பி அவனும் சோர்வுற்று போக, கருடனின் வருவால் எல்லாரும் உயிர் பிழைக்கிறார்கள். எல்லாரும் எழுந்துட்டாங்க. இலக்குவன் இன்க்ளூடிங் ராமன் பார்க்குறாங்க, வானர்கள் எல்லோரும் எழுந்துட்டாங்க. நாகபாசம் அற்று போய்விட்டது. கருடன் வருகையால் கருடனுக்கு பாம்புக்கும் பகை, பாம்பு ஓடி போய்விட்டது. நாகபாசத்தின் பலன் எதுவும் இல்லை. கருடன் வருகையால் கருடன் ராமனை பார்த்து துதி சொல்லுகிறான். ராமன் பார்த்து கேட்கிறான், பாருங்க, ராமன் மானுடன் எந்த விதத்திலும் தான் மகாவிஷ்ணு என்பதை உணரவில்லை என்பதற்கு ஒரு நச்சு நடிக்கிற மாதிரி வந்திருக்கிறவன் கருடன். திருமாலுக்கு வாகனம் அவன் தான். அவனை பார்த்து ராமன் கேட்கும் கேள்வி, யாரை நீ, இதே வார்த்தை. அக்னியை பார்த்து இங்கே யாரை நீ என்று கேட்ட ராமன் நாகபாஷ படலத்தில் கருடனை பார்த்து கேட்கிறான். அது பாடலை தொடர்பு கருதி பார்த்து விடலாம். ரெடியா இருக்கீங்களா கார்த்திக்? 90ஓட வால். ஐயனி யாரை எங்கள் அருந்தவ பயத்தின் வந்து இங்கு எய்தினை உயிரும் வாழ்வும் தந்தனை எம்மனோரால் கையுறை கோடற்கு ஒத்த காட்சியை அல்லை மீட்சி செய்திரம் இல்லையால் என்றான். தேவர்க்கும் தெரிக்க ஒணாதான், தேவர்க்கும் தெரிக்க ஒணாதான். ராமன் இப்பொழுது இருக்கும் இந்த நிலைமை தேவர்களாலும் தீர்மானமாக சொல்ல முடியவில்லை, இவன் மானுடனா மாலவனா என்பது போல. அல்லது இவனுடைய யார்தான் அறிவார் பரமாத்மாவின் லீலைகளை, பரமாத்மாவின் சிந்தனையை தேவர்க்கும் தெரிக்க ஒண்ணாதான் அவன். ஐயனி யாரை, இதே வார்த்தை. எங்கள் அருந்தவ பயத்தின் வந்து, நாங்கள் செய்த முப்பிறப்பில
பயன் எங்களுடைய முன்வினை பயனால் வந்து நீங்கு எய்தினை உயிரும் வாழ்வும் தந்தனை. நீங்கள் எல்லோரையும் உயிர்ப்பித்தவன் நீ. இதற்கு மாற்றாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மீட்சி செய்திடம் இல்லையால் என்றான். என்று கருடனை பார்த்து நீ யார் என்று ராமன் கேட்கிறான். இங்கே அக்னியை பார்த்து நீ யார் என்று கேட்கிறான். அடுத்த பாடல். அங்கியான் என்னை இவ் அன்னை கற்பு எனும் பொங்கு வெந்தி சுடப் பொறுக்கிலாமையால் இங்கு அணைந்தேன் உறும் இயற்கை நோக்கியும் சங்கியா நிற்றியோ எவர்க்கும் சான்றுளாய். நான் அங்கி, நான் அக்கினி, நான் நெருப்பு கடவுள். என்னை இவ் அன்னையின் கற்பு என்னும் பொங்கு வெண் தீ சுடர், தீ சுட அது பொறுக்கிலாமையாகும். இந்த அன்னை, இந்த இந்த பிராட்டியினுடைய சீதையினுடைய இவளுடைய இந்த அன்னை, முக்கியமான வார்த்தை, இந்த அன்னையுடைய கற்பு என்னும் தீ அதை தாங்க முடியாமல், பொங்கு வெண் தீ சுட பொறுக்கிலாமையால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இங்கு வந்து சேர்ந்தேன். இது இந்த வார்த்தையை பார்க்கிறேன்னா எனக்கே ஒரு சிரிப்பு வருது. இங்கு அணைந்தேன். அணைதல் என்றால் வந்து சேருதல். தீ அணைஞ்சு போச்சுன்னு சொல்றோமா இல்லையா? இங்கு அணைந்தேன், ரெண்டு பொருள். நான் இங்கு வந்து சேர்ந்தேன், அணைஞ்சு போனேன்யா, என்கிட்ட தீலாம் ஒன்றும் கிடையாது. உறும் இயற்கை நோக்கியும், இவ்வாறு நெருப்பு கடவுளே அவிந்து போகும் இந்த தன்மையை, இந்த நிகழ்வை, இந்த இயற்கையை நோக்கி சங்கியா நிற்றியோ, இன்னும் நீ ஐயப்பட்டு கொண்டு, சங்கி என்றால் ஐயம், இன்னும் நீ ஐயப்பட்டு கொண்டு நிற்கிறாயா? நீதானே எல்லோருக்குமே சான்று என்று அக்னி பகவான் சொல்கிறான். தான் யார் என்பதை அக்னி பகவான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், சுய அறிமுகம். அங்கியான் என்னை இவ்வன்னை கற்பெனும் பொங்குவென் தீ சுட பொறுக்கிலாமையால் இங்கு அணைந்தேன் உறும் இயற்கை நோக்கியும் சங்கியா நிற்றியோ எவர்க்கும் சான்றுளாய் என்று அக்னி பகவான் ராமனை பார்த்து சொல்கிறான். அடுத்த பாடல். வேட்பதும் மங்கையர் விளங்கினார் எனின் கேட்பதும் பல் பொருட்கு ஐயம் கேடுகிற மீட்பதும் என்வயின் என்னும் மெய்ப்பொருள் வாட்பெரும் தோழினாய் மறைகள் சொல்லுமால். நான் அக்னி என்பதை சொல்கிறான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குமோ என்னமோ தோன்றுகிறது அக்னி பகவானுக்கு. ஏன்னா நீ யார் என்று ராமன் கேட்ட உடனே அக்னிக்கு சரி, இந்த ஆள் வந்து தெரியல போல் இருக்கு என்ன யார் என்று, அல்லது ஹி இஸ் நாட் இன் த ரைட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். தான் யார் என்பதை விளக்குகின்றான் அக்னி. நான் அக்னி பகவான் என்று சொன்னதோடு, போன பாட்டில் சொன்னான், இந்த பாட்டில் தன்னுடைய பெருமை, தன்னுடைய சிறப்பு, தான் எப்பேற்பட்டவன், சங்கியோ சங்கியா நிற்றியோ இன்னும் ஐயப்பட்டு கொண்டிருக்கிறாயா என்று சென்ற பாடலில் கேட்டவன், அத்தகைய ஐயமெல்லாம் நீ கொள்ள தேவையில்லை என்பது போல தன்னை பற்றி தான் தான் எல்லாவற்றிற்கும் சாட்சி என்பதையும் ராமனுக்கு விளக்குகிறான். வேட்பதுவும் மங்கையர் விளங்கினால் என்னின் கேட்பதும் பல் பொருட்கு ஐயம் கேடர மீட்பதும் என் வயின். என் வயின் என்னிடத்தில், என் பக்கம், என்னை முன்னிறுத்தி, என் முன்னிலையில் என்று பல பொருள் வரும். என் வயின் என்பது என்னிடத்தில். நெருப்பு நெருப்பிடத்தில் தான் நெருப்பை சாட்சியாக வைத்துக் கொண்டு நெருப்பு தான் சாட்சி என்று வேட்பது, ஒருவர் மற்றவர் மீது ஆசை கொள்வது. இந்த இடத்தில் வேட்பது என்று திருமணம் செய்து கொள்வது என்ற பொருளில் வரும். வேட்பது, வேட்கை என்றால் ஆசை. ஆண் பெண்ணை வேட்பது, பெண் ஆணை வேட்பது, ஒருவருக்கு ஒருவர் மனம் புரிந்து கொள்வது வேட்பதுவும். மங்கையர் விளங்கினார் என்னின் கேட்பதுவும். அப்படி இல்லறத்தில் இருந்து விலகி போனவர்கள், பாதை தவறி போனவர்கள், மங்கையர் விளங்கினார் எனின் கேட்பதும், அவர்களை என்ன உண்மை என்பதை கேட்பது, அதாவது அக்னி சாட்சியாக கேட்பது. மங்கையர் விளங்கினார் என்னின் கேட்பதும் என் வயின், வேட்பதும் என் வயின். மங்கையர் விளங்கினார் எனின் அது குறித்து இப்ப சொல்றோமா இல்லையா, கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணுன்னு. கற்பூரம் என்பது நெருப்பு.
நெருப்பு தான். மங்கையர் விளங்கினார் என்னின் கேட்பதுவும் பல பொருட்கு ஐயம் கேடு அற மீட்பதுவும். எல்லா பொருள்களுக்கும் சாட்சி. ஐயம் என்பது டவுட்டு, இல்லைன்னா சந்தேகம். அதையெல்லாம் தீர்ப்பதற்கு என்ன வழி என்றால் அக்னி சாட்சி என்று. இவையெல்லாம் என் வயின், என்னுடைய முன்னிலையில் என்னை முன்னிறுத்தி என்னை பிரதானப்படுத்தித்தான் நிகழும் என்பது மெய்ப்பொருள், என்பது உண்மையான சத்தியமான ஒரு நிலைமை என்று. வாழ் பெறும் தோழினாய், வாழ் என்பது ஒளி, ஒளி மிகுந்த தோளை உடையவனே ராமனே என்று மறைகள் சொல்லுமால். எல்லா வேதமும் அக்னியை சாட்சியாக வைத்துக் கொண்டுதான் எல்லாவற்றையும் நிகழ்கின்றன என்று வேதங்களே சொல்கின்றன. மறைகள் சொல்லுமால். மறைகள் என்ன சொல்கின்றன? வேட்பதுவும் மங்கையர் விளங்கினார் என்னின் கேட்பதுவும் பல்பொருட்கு ஐயம் கேடர் மீட்பதுவும் அக்னி சாட்சியாக என் வயின் என்பது உண்மை என்னும் மெய்ப்பொருள் மறைகள் சொல்லுமால் என்று. இவையெல்லாம் வேதங்கள் என்னை முன்னிலை நிறுத்தித்தான் இவற்றை எல்லாம் சொல்கின்றன என்று அக்னி பகவான் ராமனுக்கு விளக்குகின்றான். நான் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வகுப்பு கிளாஸ் கிடையாது. ஏதேனும் கருத்து நீங்கள் பரிமாறிக்கொள்ள விரும்பினால் அல்லது ஏதேனும் ஐயம் இருந்தால் கேட்கலாம். ஒரு 10 நிமிஷம் முன்னாலேயே முடிச்சிருக்கேன். ஸோ தட் ஒரே ஒரு சிறு விண்ணப்பம். பேசுபவர்கள் அல்லது கேள்வி கேட்பவர்கள், கருத்து சொல்பவர்கள் கூடுமானவரை சுருக்கமாக 1 நிமிடம் 1.5 நிமிடம், அதற்கு மேற்போகாமல். ஏனென்றால் பலரும் பேச விரும்புகிறார்கள். சென்று 1-2 வகுப்புகளில் ஐயா எங்களுக்கு பேச வாய்ப்பை கிடப்பில்லை என்று பின்பு என்னிடம் பலர் தெரிவித்தார்கள். என்று எல்லோரும் பேசுவதற்கு தோதாக அதுவும் ஒரு காரணம். நான் இன்று 8:50க்கே எங்கள் டைம் 8:50க்கே முடித்து கொண்டேன். கார்த்திக், எல்லாரையும் நீங்கள் அன்மியூட் பண்ணி விடலாம். ஒவ்வொருவராக ஏதேனும் கருத்து சொல்பவர்கள் இருந்தால் சொல்லலாம். வந்திருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வரதராஜன். அடுத்த வகுப்பு கட்டாயம் வந்துருங்க. அடுத்த வகுப்பு நீங்களாம் ஏன் வரணும்னா நான் பேச மாட்டேன். அதுதான் மெயின் ரீசன். என்னை விட சிறந்த பேச்சாளர் ஒருவர் பேசுவார். நன்றி, வணக்கம். வசந்தா பேசுறேன். வணக்கம். பேசலாம். கொஞ்சம் மெல்ல உறக்க சத்தமா பேசணும். சொல்லுங்க. ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய், ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய்ன்னுட்டு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். ஏழை பங்காளன். ஆமாம், கரெக்ட். ஏழை பங்காளன். கரெக்ட் கரெக்டுமா. கரெக்ட். ஏழை பங்காளன், ஏழை பங்கன். வணக்கம் ராஜாமணி சார். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். இன்னைக்கு இதுல ரொம்ப அசந்து போன ஒரு வார்த்தை ஒண்ணு சார். இந்த மனதினால் வாக்கினால் மறுன்னு இருக்கு இல்லையா, சொன்னீங்க இல்லையா? அதுல இந்த வாக்கு, அதாவது சொல் அண்ட் செயலை புற உலகம் அறியும். மனதினால் அப்படிங்கிறது ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ டிகிரி ஃபார் செல்ஃப் டிசிப்ளின். இன்னைக்கு கோடான கோடி மக்கள்ல எத்தனை பேர் மனதினால் சிந்தனையால் சொல்ல முடியும்? செயலாலையும் வார்த்தையாலையும் ஏமாத்திடலாம் அல்லது சொல்லிடலாம். மனதினால்ங்கிறது ரியலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த வார்த்தையோட ஆழம் ரொம்ப அதிகமா எனக்கு பட்டது. ஏன்னா யாருக்குமே தெரியாது மனதில் என்பது யாருக்கும் தெரியாது, அந்த சுய அந்த மனிதனை தவிர. ராஜாமணி, இதுக்கு பிராட்டி சொன்னதுக்கு காரணமே அவ வீட்டுக்காரன் தான். அவன் சொல்லிட்டான் ஏற்கனவே, இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். ஓ, அந்த சிந்தை யாருக்கும் தெரிய போறது இல்லையா? கரெக்ட். வந்தனை கரம் பற்றிய வையர்கள் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு ராமன் சொல்ல, மனத்தினால் மறுவுற்றேன் எனின். இனியும் நல்ல பாயிண்ட் ராஜாமணி. தேங்க்யூ ஐயா. வணக்கம், நான் துரை தனபாலன் பேசுறேன். சொல்லுங்க துரை தனபாலன். இந்த கடைசியா நீங்க சொல்லும்போது அந்த பாடல்ல மங்கையர் விலையினால் கேட்பதும் அப்படின்னு ஒரு அடி வருது. ஆமா, மங்கையர் விலையினால் தான் அக்னி பகவான் கேட்பாரா? ஆடவர் விலையினால் கேட்க மாட்டாரா? போய் கேளுங்க. ஒரே ஒரு இது விட கிடையாது நிச்சயமா. அது பிழை. நான் எப்பவுமே சென்றவாசல யாரோ கேட்டாங்க,
இரு திறத்தாருக்கும் பொருள் வைப்போம்னு சொன்ன. ஓகே. ஆமா, ஆடெல்லாம் கற்பை பாரதி. விட்டு தவறு செய்தால் பெண்மையும் அங்கே கற்பிழந்திடாதோ என்று அந்த பாரதி கட்சி தான். ஆனால் இங்க நடக்கிற வழக்குன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா அது மங்கையர் குறித்த எனவே அப்படி சொன்னான்னு வச்சுக்கலாம். ஒரு சப்பக்கட்டு, அவ்வளவுதான். சரிங்க. சார் இந்த மற்றபடி ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இன்னைக்கு பேச்சு பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. நன்றிங்கய்யா. இந்த பாவகன்கிற வார்த்தைக்கு பியூரிஃபயர்னு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம். அது வருணனுக்கும் உபயோகப்படுத்துவா, அக்னிக்கும் உபயோகப்படுத்துவா. நம்ம சாதாரணமா வீடுகள்ல புண்ணியாக வச்சனம் பண்ற போது பவமான சுத்தம்னு வருணனை ஒரு கலசத்துல ஆவாகனம் பண்ணி அந்த தண்ணீர் வீடெல்லாம் தெளிப்பாங்க. பவமானங்கிறது அந்த பாவக்கங்கிற வார்த்தையில இருந்து வருது. அக்னிய பாவக்கன்கிறது பகவத்கீதையில வருது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக அப்படின்னு ஆத்மாவை பத்தி பேசுறது. நன்றி. ஐயா வணக்கம் மீனாட்சி. வணக்கம் மீனாட்சி. மனத்தால் நீங்க சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வந்தது நம்ம திருக்குறள் தான். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அங்கேயும் சுடுறதுதான். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. இது இந்த நிகழ்ச்சி, இந்த படலத்தை பேசுதான் வால்மீகி இந்த ராமாயணத்தை என்ன சொல்றாருன்னா சீதாயா சரித்தம் மகத்து சொல்றாரு. அதாவது இது ராமாயணம் இல்ல, இது சீதாயா சரித்தம் அப்படிங்கிறார். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா தேவர் துயர் தீர சிறை இருந்தவள் ஏற்றம் என்று ராமாயணத்துக்கு சொல்லிட்டார். ராமன் கதை இல்ல, இது சீதையோட கதைன்னு ஆழ்வார் சொல்றார். அது எந்த ஆழ்வாருன்னு முகுந்தன் சார்ட்ட கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு நிகழ்ச்சி, நீங்க சுந்தரகாண்டத்து நிகழ்ச்சி சொன்னேன். அதாவது தீயே சுடாதேன்னு தேவி சொன்னதா. இங்க அனுமன் நகரை தீயிட்டு கொளுத்து விட்டார். வால்மீகியிலிருந்து நான் பேசுகிறேன். வால்மீகி சொல்றது என்னன்னா அனுமன் இலங்கையை தீயிட்டு கொளுத்து விட்டான். எல்லாம் ஒரு இடத்துல நின்று பார்க்கும் பொழுது நகர் முழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவனுக்கு திடீர்னு ரொம்பவே ஒரு பதற்றம் வந்தது. ஐயோ, நான் எல்லாவற்றையும் எரித்து விட்டேனே, அந்த அசோகவனம் எரிஞ்சிருக்குமோன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ நான் நகருக்கெல்லாம் திரும்பியே போக முடியாது, ராமனையும் பார்க்க முடியாது, நான் தற்கொலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அளவுக்கு அவனுக்கு துயரம் மேடுகிறது. உடனே சட்டுன்னு அவனுக்கு என்ன செய்யறான்னா அக்னியாம் அவன் அக்னி அவளை அக்னி எரிக்காது. அதனால ந அக்னிஹி அக்னோ பிரவர்த்ததே என்ற வார்த்தையை சொல்லி அனுமன் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டதாக. நன்றி ஸ்ரீமதி, நன்றி. மற்றவர்கள்? வணக்கம் ராஜன். சொல்லுங்க. வணக்கம் ராஜன். சொல்லுங்க. இந்த உபலட்சணம் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஒரு அருமையான ஒரு இது இருக்கு, சொல் இருக்கு. அதாவது சோறு சாப்பிட்டேன் அப்படின்னா வெறும் சோறு மாத்திரம் சாப்பிடுறது இல்லை, அத்தோட கூட குழம்பு ரசம் கறி எல்லாத்தையும் சாப்பிட்டதான் அர்த்தம். அதான் உபலட்சணம். நன்றி முகுந்தன். ஐயா வணக்கம். ஐயா லங்கேஷ் பேசுறேன். ஐயா சொல்லுங்க லங்கேஸ்வரன். ஐயா வணக்கம். 2 விஷயம் மனசுல என்னன்னா, இப்போ சாதாரண மனிதர்கள் அவங்க உண்மையை புரிய வைக்கிறதுக்காக கற்பூர சாட்சி பண்றாங்க இல்லையா. சோ கற்பூரத்தை அணைச்சி சாட்சி பண்றது ஒரு சாதாரண மனிதர்கள். ஆனா பிராட்டி அக்னியையே அணைச்சிட்டு தன்னை தன்னை இது பண்றதுன்றது ஒரு அற்புதமான ஒரு கற்பனையா தோணுது. எப்படி கம்பன் பட்டையை கிளப்பிட்டார். ஆக்சுவலி அக்னியே அணைச்சிட்டு வரா. ஆக்சுவலி அது ஒண்ணு. ஆக்சுவலி 2வது 2 வாரமா ராமன் சீதையை பயங்கரமா திட்டாரு. இன்னைக்குமே சண்டை போடுறது சுலபம், இவர் எப்படி சேர போறாருன்றத நான் இன்னைக்கு வந்தவுடனே ஏதாவது ராமர் என்ன சொல்ல போறாருன்றதுக்காக வெயிட் பண்ண, அது வரவே இல்லை இந்த வாரம். ப்ராபப்ளி அடுத்த வாரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்க. சாரி அக்கந்ததான். ப்ளீஸ் வெயிட். थैंक यू சார். நன்றி. மற்றவர்கள்? வணக்கம்ப்பா. எனக்கு ஒரு கருத்து. சொல்லுங்க வானதி. அருந்ததி அவங்க எல்லாம் நடனம் ஆடினாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அனுமனோடைய நடனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆடினன் பாடினன் ஆண்டும் இண்டும் பாய்ந்தோடினேன் உவகை தேன் உண்டான்ற பாடல் அனுமன் ஆட்டம் எனக்கு நினைவுக்கு வந்ததுப்பா. நன்றி. எல்லாருக்குமே அதீத மகிழ்ச்சின்னா ஆட்டம் பாட்டம்லாம் வந்துருமா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நன்றி. 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 மற்றவர்கள்? வணக்கம்
வணக்கம் மாமா, உமா பேசுறேன். சொல்லுங்க இந்த உமா. கோளறு பதிகத்துல கூட என்படு கொம்படாமை எருதேறி ஏழை உடனே கரெக்ட் அப்படின்னு வரும். கரெக்ட் So, கரெக்ட். அதுவும் அந்த ஏழை வந்து அந்த அந்த பெண்ணை குறிக்கிறது இல்லையா, உமா பார்வதியை குறிக்கிறது. இல்லை, ஒரு 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 வருஷம் முன்னால இல்லை 2 வருஷம் முன்னால இதே மாதிரி ஏழைங்கிறத பெண் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நான் அந்த கோளறு பதிகம் பாடத்தை தான் சொன்னேன். ஓ ஓகே. அது இப்போ வந்து சுந்தரர்லேருந்து அதே சொல்லு, அவ்வளவுதான். அவங்க மாணிக்க வாசகரை காமிக்கிறாங்க ஏழை பங்கன். அதாவது தேர்ந்தெடுத்த அணிகலன்களை அணிந்தவள் என்பதால் ஏழை என்று இல்ல இப்ப ஏழை ஏழை அந்த என்பது அணிகலன்களை அணிந்து இல்ல இப்ப ஏழை பங்கன் அப்படின்னா அவ்வளவுதான். ஏழை பங்கன்னா பெண்ணுடைய பெண்ணை பாகம் கொண்டவன். அதுதான் ஏழைங்கிறது பெண். பெண்ணுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்றால் அவள் தேர்ந்தெடுத்த அணிகலன்களை அணிந்து கொண்டிருப்பதால் அவளுக்கு ஏழை என்று பெயர் வந்தது. நல்ல நகைகளை அணிந்து கொண்டிருக்கிறாள். அது செக் பண்ணமா. மற்றவர்கள் வேற ஏதாவது கருத்து? சார் மாரியப்பன் பெங்களூரு. சொல்லுங்க மாரியப்பன். சார் பாடல் 90 வரைக்கும் கூட ராமர் திருந்தன மாதிரி தெரியலையே சார். இப்புண்மைசால் ஒருத்தியை சுடாது போற்றினாய் யாரை நீ அப்படின்னு வருது சார். அதான் நாடகம்னு சொன்னா இது கிளைமேக்ஸ் சீன் சார். ஓகே சார் ஓகே. நான் பேசுறது கேக்குதா? பேசுது கேக்குது. ஓகே ஓகே. இல்ல இந்த பாழிய பனைத்தோல் வீர அப்படிங்கிறது கூட சொல்லுவான், நான் மருதிலா மனத்தை நின்னில் அப்படின்னு சீதை சொல்லுவா. அதை நான் ரொம்ப நேரமா சொல்லணும்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் சொல்ல வாய்ப்பு கிடைச்சது. நன்றி. அந்த பாட்டிலே வரும், நான் மருதிலா மனத்தை நின்னில். இது நன்றி சேதுராமலிங்கம். சொல்லுங்க. இந்த பாட்டு நமக்கு எஸ்எஸ்எல்சியில வந்தது சார். கேட்கல எனக்கு சரியா. பாப்பா குட்டிமா இங்க ஒளிஞ்சிட்டு பாக்காது. நன்றி. வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் வகுப்பை முடித்துக் கொள்ள போகிறேன். இதுல இருக்குது, மியூட்ல இருக்கு. இப்ப பேசுங்க, மீட் எடுத்துட்டு பேசுங்க. சுந்தரேசன் அவ்வளவு லவுடா கேட்கல. இல்ல சாந்தலிங்கம் பேச பாக்குறாரு. சாந்தலிங்கமா? வந்திருக்காரா என்ன? அவரு வந்திருக்காரு, தெரியுறாரு. ஐயா நான் வந்து மறைந்திருக்கிறேன். சொல்லுங்க மருமம் சொல்லுங்க அழகா இல்லை சிலை அழகா. ஐயா கம்பன் என்ன ஐயா பெரிய கம்பன், வரதராஜனே சொல்லி போட்டாரே. கம்பன் என்றவன் ஒரு பிறவியால் ஒரு என்ஜினியர். 2500 வருஷங்களுக்கு முந்தி அவனே ஒத்துக்கொண்டுட்டான். நாங்கள் எல்லாரும் பிறவியால் ஒரே மேய்க்கான ஆக்கள், எல்லாரும் சிந்தனை செய்தவர்கள். உங்க கையால முகத்தை மறைக்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் சிந்தனை செய்தவர்கள். மறைந்திருந்து பேசும் மர்மம் என்ன? சிந்திக்கே மறைந்திருந்து பேசுறோமா? மரியாதை கொடுக்கணும் பண்றதுக்காக வந்து மறைந்து இருந்து பறைக்கலாம். அவ்வளவுதான். நன்றி ஐயா, நன்றி. கார்த்திக் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. சாம்பவி பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. மறு உற்றேன் எனின் சுடுதி. அப்புறம் வந்து திருப்பி வந்து நான் வந்து குற்றமற்றவளா இருந்தான்னாக்கா என்ன சுட்டுடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வந்து சீத்தை பேசுற மாதிரி வருது. இத வந்து பாசிட்டிவா வந்து ஏன் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணாம இருக்காங்க? அதாவது நான் மறு அற்றவள், நான் வந்து குற்றமற்றவள், நான் கற்பானவள், அதனால என்னை நீ சுடக்கூடாது, சுட மாட்டாய் அப்படின்னு. அதான் அனுமனுடைய வாளுக்கு கட்டளையிட்ட போது அதேதான் சொன்னான். இளங்கோவதிகளே செய்த வேதியது. ஒரு நிமிஷம் சாந்தலிங்கம். Shambhavi, this was said earlier in a positive way, as you said. தூயேன் என்னில் எரியே அவனை சுடல். நான் தூய்மையானவள் என்றால் அவனை சுடாதே. இல்ல அதான் தூய்மையானவள் என்றால் அப்படின்னா ஒரு 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 அங்க ஒரு சங்கியம் வருது இல்லையா? அப்படி இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா தூய்மையானவள் எனவே சுடாதே அப்படிங்கிறீங்க. ஆமா ஆமா.
அது வந்து எப்படி சொன்னாலும் ஈகோ காமிக்காம சொல்றாங்க, ரொம்ப ஈகோவும் படக்கூடாது, அதனால அது மாதிரி சொல்றாங்க. அம்மா அதைத்தானே அம்மா இளங்கோவடிகள் சொல்லி பேசுங்க. இன்றைக்கு 2500 வருஷங்களுக்கு முன்பு இளங்கோவடிகளும் அதைத்தானே சொல்லியிருக்கிறார். நான் மாதவியை தவிர வேறு ஒன்றையும் கையாலையும் தொட மாட்டேன். வேற ஏதாவது கருத்துக்கள்? வேறு யாரும் பேசவில்லை என்றால் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். கார்த்திக். எஸ் சார். ஓகே சார். நல்லது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.